எவ்வளவு காலம் வரைக்கும் உங்களை அளக்கப்படுகின்ற விஷயமாக உங்களை நினைக்கிறீங்களோ அவ்வளவு நாள் வரைக்கும் நீங்க உங்களுடைய இன்னர் டயலாக் மட்டும்தான் நீங்க நினைக்கிற வரைக்கும் உங்களால உங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அகத்திலோ இகத்திலோ எப்போ நீங்க எனர்ஜெட்டிக் போஸ்டர் தான் நீங்க தெளிவுக்கு வரீங்களோ அப்பவே உங்களுடைய வாழ்க்கையை நம்ம எல்லாரும் அதிக நேரம் வாழற சிட்டி எது தெரியுமா? மும்பை, சென்னை, பெங்களூர் கிடையாது. நித்யானந்தேஸ்வர பரமசிவ சமாரம்பாம் நித்யானந்தேஸ்வரி பரமசக்தி மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். கைலாஸ் நித்யானந்த் ஜெயந்தி பிரம்மோத்சவம், நித்யானந்தோத்சவம், கைலாச நித்யானந்த ஜெயந்தி உற்சவம் 15வது நாள் மிக கோலாகலமாக உலகம் முழுவதிலும் இருக்கும் எல்லா கைலாசங்களிலும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த நித்யானந்தோத்சவத்திற்காக கைலாயம் முழுவதும், உலகம் முழுவதிலும் இருக்கும் எல்லா கைலாயங்களிலும் ஒன்று கூடியிருக்கும் அன்பர்கள், பக்தர்கள், சீடர்கள், ஞானிகள், பார்வையாளர்கள், இணையத்தாலும் இதயத்தாலும் இணைந்திருக்கும் அன்பர்கள், பக்தர்கள், சீடர்கள், உங்கள் அனைவரையும் எல்லோரையும் வணங்கி வரவேற்கின்றேன். ஜெயந்தி மகோத்சவத்தின் 49வது ஜெயந்தி மகோத்சவத்தின் 15ஆம் நாள் பரமசிவ பரம்பொருளின் நேரடியான செய்தி மகா கைலாசத்திலிருந்து அனைவருக்கும் ஆழ்ந்து கேளுங்கள். நாம எல்லாருமே ஒரு குவாண்டம் ஃபீல்டு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம எல்லாருமே ஒரு குவாண்டம் ஃபீல்டு. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய அளவுகளை எல்லாம் தாண்டி இப்ப நம்மளுக்குள்ளங்க அளக்கிற விஷயங்கள் நாம வச்சிருக்கோம் இல்லையா? நம்மளை பத்தி நாம வச்சிருக்கிற கருத்துக்களிலே அளக்கின்ற விஷயங்கள், நம்முடைய நீளம், அகலம், உயரம், இந்த அளக்கின்ற விஷயங்களை தாண்டி அழகு, நாம
இந்த பிரபஞ்சத்தையே அளக்கின்ற ஒரு யூனிட்டா இருக்கிறோம். கொஞ்சம் பொறுமையா ஆழ்ந்து கேளுங்க. உங்க அட்டென்ஷன் முழுக்கவுமே உங்க நீள அகல உயரம் அளக்கின்ற விஷயங்களிலேயே, உங்களுடைய செல்வம், உங்களுடைய வயசு, உங்களுடைய நிறை குறைகள் அளக்கப்படுகின்ற விஷயங்களிலேயே உங்கள் கவனத்தை வைத்து அளக்கப்படுகின்ற அளவிற்குள்ளே அடங்கிவிடுகின்ற ஒன்றாகவே உங்களை எப்போதும் நீங்கள் கருதுவது மிகப்பெரிய தவறு. நாம அளக்கப்படுகின்ற அளவுகள் மாத்திரம் அல்ல, உலகையே அளக்கின்ற அலகு, யூனிட். நாம இந்த உலகையே அளக்கின்ற யூனிட், குவாண்டம் ஃபீல்ட் அப்படிங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஆழ்ந்து கேளுங்கள். இந்த காலேஜ்லாம் ரேகிங் பண்ணும்போது சீனியர் பாய்ஸ் ஜூனியருங்களை ஒரு வத்தி குச்சியை கொடுத்து அதை வச்சு இந்தப்பா இந்த ரூம் மொத்தத்தையும் அடிம்பாங்க. அதே மாதிரி தாங்கய்யா, ஒரு குண்டூசியை வச்சுக்கிட்டு தான் நீங்க இந்த வாழ்க்கை மொத்தத்தையும் அளந்துட்டு இருக்கீங்க. இதுல ஒரு மிகப்பெரிய கொடுமை என்னன்னா, எவ்வளவு காலம் வரைக்கும் உங்களை அளக்கப்படுகின்ற விஷயமாக உங்களை நினைக்கிறீங்களோ அவ்வளவு நாள் வரைக்கும் பந்தத்திலேயே தான் இருப்பீர்கள். என அளக்கப்படும் விஷயம் எல்லாவற்றிலுமே உங்களை விட அதிகமான ஒரு நபர் இருந்தே தீருவார். நீங்க அளக்கப்படுகின்ற பொருள் அல்ல, அலகு. நீங்க இந்த பிரபஞ்சத்தையே அளக்க உபயோகமாகின்ற யூனிட். ஆழ்ந்து கேட்டீர்களானால் நான் இப்ப சொல்ற ஒவ்வொரு சத்தியத்தையும் சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு சோம்பேறித்தனம் இருக்கு, டயர்ட்னஸ் இருக்கு, போர்டம் இருக்கு, உங்க உடல் நலத்தை பத்தி எதையுமே யோசிக்காம கண்டதையெல்லாம் திங்கிற பழக்கம் இருக்கு, கண்டதையெல்லாம் குடிக்கிற பழக்கம் இருக்கு, உறவுகள் அதோட முக்கியத்துவத்தை பத்தி கவலைப்படாம யாரு மேல வேணா எப்ப வேணா எரிஞ்சு விடுறது, எதுவுமே உங்க கண்ட்ரோல்ல இல்லை. நீங்க எப்படி டெசிஷன் எடுப்பீங்க, எப்படி வெடிப்பீங்க, எப்படி கொதிப்பீங்க, எப்படி இருப்பீங்கன்னு உங்களை சுத்தி இருக்கவங்க யாருக்கும் தெரியாது, மட்டும் இல்லாம உங்களுக்குமே தெரியாது. இந்த மாதிரி பல விஷயங்கள்ல உங்களை மெதுவா ஒன்னொன்னா சரி பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா எப்ப சரியாக போறீங்க? உங்களை அளக்கப்படுகின்ற பொருள் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னாலே இந்த கோணத்துல தான் உங்களை டெவலப் பண்றதுக்கு கூட வேலை செய்வீங்க. அதே மாதிரி உங்களுடைய பணம், சொத்து, பேங்க் பேலன்ஸு, இதை வச்சு உங்களை பத்தி ஒரு கருத்தை வச்சிருந்தீங்க, ஐடியா வச்சிருந்தீங்க, அதை வச்சு உங்களை நீங்களே மெஷர் பண்றீங்க, பில்ட் பண்றீங்க அப்படின்னாலும் எப்போ நீங்க இந்த நம்பர்ஸை எல்லாம் பெருக்கி எப்போ நீங்க
உங்களை பத்தி ஒரு ஃபுல்ஃபில்டு, சக்சஸ்ஃபுல் அப்படிங்கிற ஒரு தெளிவுக்கு வரப்போறீங்க. சாத்தியமே இல்லை. இந்த குவாண்டம் ஃபீல்டு அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. அளக்கப்படுவதும் அலகும் யூனிட்டும் அளக்கப்படும் பொருளும் ஒன்றாக தனித்தனியாக பிரியாமல் ஒன்னா வைப்ரேட் ஆயிட்டு இருக்கிற அந்த ஃபீல்ட தான் குவாண்டம் ஃபீல்டுன்னு சொல்றேன். இப்போ உங்களுக்குள்ள 3 பிரிவுகள் இருக்கு. உங்க இன்னர் டயலாக், அதாவது உங்களுக்குள்ள உங்களை அறியாமலே, அறிஞ்சோ அறியாமலோ ஓடிட்டே இருக்கு பாருங்க. மைண்ட் வாய்ஸ், ஜென்சி லாங்குவேஜில் சொல்லணும்னா மைண்ட் வாய்ஸ். அந்த இன்னர் டயலாக். தமிழ்ல இன்னும் அழகா சொல்லணும் அப்படின்னா, உள் பேச்சு. உள் பேச்சு 99% பேருக்கு முள் பேச்சாதான் இருக்கும். அந்த உள் பேச்சு எப்பவுமே உங்களை குத்துற மாதிரியே தான் இருக்கும். ஏன்னா சமூகம் அப்படித்தான் உங்களை பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கு. உள் பேச்சு உங்களை குத்திக்கிட்டே இருந்தாதான் நீங்க உங்களை டெவலப் பண்ணிக்க முடியும், வெற்றி அடைய முடியும். இந்த சீத்தலை சாத்தனார்னு நம்முடைய தமிழ் நூல்களில் படிச்சிருப்பீங்க. ஒரு புலவர், அவர் எப்பெல்லாம் தப்பு பண்றாரோ அப்பெல்லாம் ஒரு அந்த எழுத்தாணியால தலையில குத்திப்பாரு. அதனால தலை முழுக்க சீழ் பிடிச்சிருந்த சீத்தலை சாத்தனார்னு. நாம எல்லாருமே அந்த மாதிரி நம்மள நாமளே அந்த முள் பேச்சான உள் பேச்சால குத்திக்கிட்டே இருக்கிறதுனால சீழ் உணர்வு சாத்தனார்னு வச்சிடலாம். நாம எல்லாருமே பாத்தீங்கன்னா உள் பேச்சு, முள் பேச்சாக மாறிப்போன உள் பேச்சு, அது நம்முடைய ஒரு பாகம். 2வது, உணர்ச்சிகளின் அடித்தளம், எமோஷனல் பேஸ்லைன். ஆழ்ந்து கேளுங்கள். எமோஷனல் பேஸ்லைன், உணர்ச்சிகளின் அடித்தளம். சாதாரணமா எந்த வேலையும் இல்லாமல் இருக்கும்போது என்ன மாதிரி உணர்ச்சியில நீங்க உங்களுடைய இருப்பை வைத்திருக்கிறீர்கள்? அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, சும்மா கேஷுவலா நீங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது ரோடோரமா இருக்கு செடிங்களை பிடிங்கிக்கிட்டே போறீங்களா, இல்ல அது பாட்டுக்கு சும்மா படுத்திருக்கிற அந்த தெருநாயை ஒரு கல் எடுத்து அடிச்சுட்டு இல்ல மிரட்டிட்டு ஆய் அப்படின்ட்டு போறீங்களா? இதெல்லாம் வச்சு தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய சுபாவமான இருப்புணர்ச்சி. எமோஷனல் பேஸ்லைன். 3வது, எனர்ஜெட்டிக் போஸ்டர். நல்லா புரிச்சுக்கோங்க. நீங்க இந்த வெறும் இன்னர் டயலாக்ல எமோஷனல் பேஸ்லைன்ல மட்டுமே மாட்டிக்கிட்டு, அதாவது உங்களை பத்தி இந்த 2 பத்தி, இந்த 2 தான் நீங்கன்னு நினைச்சுக்கிட்டு உங்களை நீங்க எவ்வளோ டெவலப் பண்ண முயற்சி பண்ணீங்கனாலும் எக்காலத்திலையும் அது நடக்காது. இன்னர் டயலாக
கிளீன் பண்றது வந்து நீங்க படாத பாடுபட்டு வீட்டை நல்லா தொடச்சி அழகா வைப்பீங்க. உங்க வீட்டுக்காரர் அப்பதான் நல்லா வெளியில போய் ஷூவை போட்டுக்கிட்டு சேத்துல ஆடி பிறண்டு உருண்டுட்டு அப்படியே வந்து காலை கழுவாம ஷூவை கூட கழட்டாம அப்படியே வந்து வீடு முழுக்க நடந்து நேரா ஃப்ரிட்ஜில் போய் குடிக்கிறது தண்ணி எடுத்துட்டு உங்ககிட்ட பேசினார்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? எதை வச்சு வீட்டை கூட்டினீங்களோ அதை தூக்கி எறியணும் போல இருக்கும். அதே மாதிரி தாங்கய்யா உங்க இன்னர் டைலாக் நீங்க என்னெல்லாம் வச்சு மெருகேத்தி கிளீன் பண்ணி, இன்னையிலிருந்து நித்யானந்த சுவாமி சொன்னதெல்லாம் எனக்கு புரிஞ்சிச்சுப்பா. இன்னையிலிருந்து நான் எக்காரணம் கொண்டும் கொந்தளிக்க மாட்டேன், பொங்க மாட்டேன், அமைதியா என் இன்னர் டைலாக என்ன பீஸ்ஃபுல்லா கான்சியஸா நல்லா வச்சிருக்க போறேன் பார் அப்படின்னு ரெடி பண்ணி வைக்கும்போது கரெக்டா அங்கிருந்து ஒரு குரல், ஏண்டி அறிவில்ல, எந்திரிச்சு வேலைங்களை பார்க்காம எப்ப பார்த்தாலும் உன் ஜாமியார் என்ன பேசுறாருன்னே பார்த்துட்டு இருந்தா வீட்டை யார் நடத்துவாங்க? ஒரு குரல் வந்ததுன்னா முடிஞ்சு போச்சு. அது மாமியாராவோ இல்ல புருஷனாவோ இல்ல பொண்டாட்டியாவோ யாரோ ஒருத்தர் வீட்டில் இருக்க ஒருத்தருடைய குரல் வந்ததுன்னா போதும். நீங்க ஆம்பளையா இருந்தா பொண்டாட்டி, பொம்பளையா இருந்தா புருஷன், மாமியார், யாரோ ஒருத்தர் குரல், அவ்வளவுதான். உங்களுடைய அந்த இன்னர் டயலாக் என்ன பாடுபடுதுன்னு பாருங்க. நீங்க உங்களுடைய இன்னர் டயலாக் மட்டும்தான் நீங்க நினைக்கிற வரைக்கும் உங்களால உங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி ஞானத்திலோ உலகிலோ அகத்திலோ இகத்திலோ எந்த வெற்றியையும் அடைய முடியாது. அகத்திலோ இகத்திலோ பரத்திலோ எந்த வெற்றியும் அடைய முடியாது. அதே மாதிரி வெறும் உணர்ச்சிகளின் அடித்தளம், அடிப்படை உணர்ச்சி, உங்களுடைய எமோஷனல் பேஸ்லைன் தான் நீங்கன்னு நினைச்சீங்கன்னாலும் எந்த வெற்றியும் அடைய ஒரு 2 நாள்ல உங்களை அசைச்சு விட்டுற முடியுங்க. Again will be back to square one. உண்மையில நீங்க உங்களுடைய எனர்ஜெட்டிக் போஸ்டர் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதாவது உங்களை பற்றியும் உலகத்தை பற்றியும் உங்களையே நீங்கள் ஜீவனையும் ஜெகத்தையும் இந்த உலகத்தையும் ஈஸ்வரனையும் இந்த ஜீவ ஈஸ்வர ஜெகத் மூன்றையும் நீங்க என்ன ஆட்டிடியூடோட அணுகுறீங்க, அதுதான் எனர்ஜெட்டிக் போஸ்டர்னு சொல்றேன். எனர்ஜெட்டிக் போஸ்டர், அதுக்கு அருமையான தமிழ் வார்த்தை உங்களுடைய தன்மை. உங்கள் தன்மை, தன்மைங்கிறதா சரியான வார்த்தை. இந்த எனர்ஜெட்டிக் போஸ்டர் எப்போ நீங்க எனர்ஜெட்டிக் போஸ்டர் தான் நீங்கன்னு தெளிவுக்கு வரீங்களோ அப்பவே உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். இந்த 3ம் சேர்ந்த குவாண்டம் ஃபீல்டு தான் நாம. இன்னர் டயலாக், எமோஷனல் பேஸ்லைன், எனர்ஜெட்டிக் போஸ்டர், இந்த 3ம் சேர்ந்த குவாண்டம் ஃபீல்டு தான் நாம. ஆனா
இன்னர் டயலாக் மேல நீங்க வேலை செஞ்சீங்கன்னா பல 1000 ஆண்டுகள் நடக்கும் ஞானம் அடைகிறது. எமோஷனல் பேஸ்லைன் மேல வேலை செஞ்சீங்கன்னாலும் சில 100 ஆண்டுகளாவது ஆகும் நீங்க ஞானம் அடைகிறது. எனர்ஜெட்டிக் போஸ்டர் மேல, உங்க தன்மை மேல வேலை செஞ்சீங்கன்னா ஜீவன் முக்தியும், அகத்தில் ஜீவன் முக்தியும், இகத்தில் வெற்றியும் உடனடி சாத்தியம். இது சத்தியம். நீங்க வெறும் ஒரு இண்டிவிஜுவல் தாட் இல்லைங்க, ஒரு பர்டிகுலர் மூமெண்ட்ல உங்களுக்குள்ள ஓடுற இண்டிவிஜுவல் தாட் இல்ல. இன்னொன்னு, ஈவன் உங்களுடைய எமோஷனல் பேஸ்லைன் கூட நீங்க இல்லைங்க. இந்த இண்டிவிஜுவல் தாட், எமோஷனல் பேஸ்லைன், இது ரெண்டையும் தாண்டி உங்க எனர்ஜெட்டிக் போஸ்டரா இருக்கிறது தான் உங்களுடைய தன்மை. இதுல ஒரு மிகப்பெரிய நல்ல செய்தி என்ன தெரியுமாங்க? இந்த எனர்ஜெட்டிக் போஸ்டரை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும். எனர்ஜெட்டிக் போஸ்டரை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும். கான்ஷியஸா இந்த எனர்ஜெட்டிக் போஸ்டரை நீங்க கட்டமைக்க முடியும். உங்கள் தன்மையை கான்ஷியஸா கட்டமைக்க முடியும். உங்க தன்மையை கான்ஷியஸா கட்டமைச்சிங்கன்னா உணர்ச்சிகளின் அடிப்படையும் உள் பேச்சு, உணர்ச்சிகளின் அடித்தளம், இதெல்லாம் நினைத்து கூட பார்க்க முடியாத விதத்துல மாறி போயிடும். நான் அதனாலதான் உங்க எல்லார்ட்டையும் திரும்ப திரும்ப கேட்கறது ஒண்ணு, நீ ஹோல் டே என்ன வேணா பண்ணிக்கப்பா, உன்னுடைய ராத்திரி தூங்க போற நேரம் உன் கண்ட்ரோல்ல இல்லை, உனக்கு யூஸும் இல்லை, அதை மட்டும் எனக்கு கொடுப்ப. தூங்கும் பொழுது உங்களுடைய எனர்ஜெட்டிக் போஸ்டரை, உங்களுடைய தன்மையை மாற்றுகின்ற ஒரு அடிப்படையான ஒரு 5 சத்தியங்களை அப்படியே மனசுல உள்வாங்கி அதை தாமரை விதையை தெளிந்த குளத்திலே விடுவது போல அதை மட்டும் அப்படியே உங்களுக்குள்ள விட்டுட்டு ராத்திரி தூங்கிடுங்க. ஆதிசங்கர் ரொம்ப அழகா சொல்வாரு, சிவமானச பூஜா ஸ்தோத்திரத்துல, நித்ரா சமாதி ஸ்திதி, சரியான உயர்ந்த பரம சத்தியங்களை நித்திரையிலே கரைத்து விட்டு நித்திரையில் வீழ்வீர்களானால் நித்திரை சமாதியாகிவிடும். வெறும் 10 நாள் ட்ரை பண்ணுங்க. நீங்க பாப்பீங்க, காலையில எந்திரிச்சு உங்களுடைய உள் பேச்சும் உணர்ச்சி அடித்தளமும் நினைத்து பார்க்க முடியாத அளவிலே மாறி போய்விடும். உங்களுக்கு இது நானாயா இவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்கேன், இவ்வளவு நல்லா இருக்கேன், இவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கேன்,
என்னைய ஆச்சு எனக்கு, இந்த சாமியார்ட்ட ஏதோ சக்தி இருக்குப்பா. அது என் சக்தி இல்லையப்பா, உங்கள் சக்தி அப்பா, உங்கள் சக்தி ஐயா. நீங்க பகல் முழுக்க என்னவாவது பண்ணிக்கோங்க, நான் அதுல தலையிடவே இல்லை. உங்க வாழ்க்கையில நான் தலையிடல. உங்கள்கிட்ட இருந்து எதையும் நான் டிமாண்ட் பண்ணல. உன்னுடைய 1/2 மணி நேரத்தை கொடு, இல்ல 1 மணி நேரத்தை கொடு, நீ மூக்கப்புடி, காத திருவு, தலைகழ நெல்லு, எத்தையும் நான் டிமாண்ட் பண்ணலங்க. என்ன வேணா பண்ணிக்கோங்க, என்ன வேணா சாப்பிட்டுக்கோங்க, எதை வேணா குடிச்சுக்கோங்க. ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட், ராத்திரி நீங்க தூங்கும் பொழுது கான்சியஸா அந்த தூக்கத்துக்குள்ள விழணும். அதனால தண்ணி அடிச்சுட்டு தூங்காதீங்க. தண்ணி அடிச்சுட்டு தூங்குனீங்கன்னா இந்த இந்த ஞான ரசவாதத்தை பண்ண முடியாது. மீதி எதுனாலும் ஓகே. தூக்கத்துக்கு முன்னாடி நீங்க செய்யற எதை வேணா செஞ்சுக்கோங்க, தண்ணி அடிக்கிறத தவிர. ஒரு சில நாள் இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தூக்க மாத்திரை தேவைப்படாது. தூக்கத்துல போறதுக்குன்னே உங்களுக்குள்ள ஒரு ஃப்ரிக்ஷன் உருவாயிட்டு இருக்கும் பாருங்கய்யா, அது சுத்தமா இல்லாம போயிடுங்கய்யா. நைட் மேரு, தூக்கத்துல இருக்கிறதுனால ஒரு அழுத்தமான ஸ்ட்ரெஸ்டான மனநிலை, அதனால தூக்கத்துக்குள்ள போறதுக்கு பயம், இதெல்லாம் காணாம போயிடுங்கய்யா. உண்மையில உங்களுடைய தாயாருடைய கருவறையிலே நீங்கள் அனுபவித்த எந்த உணர்விலே நீங்கள் உருவானீர்களோ அந்த உணர்வுக்குள்ள நீங்க ஒடுங்கிறது தான் தூக்கம்ங்க. தாயாரோட கருவறையோட ரிப்ளிகா தான் நம்ம பெட்டு, தலகாணி எல்லாமேங்க. அது மாதிரியே மீண்டும் ஒடுங்குகின்ற அந்த ஒடுங்குகின்ற நிலையிலே உங்களுடைய தன்மையை, எனர்ஜெட்டிக் போஸ்டரையே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ற, வேறு நிலைக்கு கொண்டு போற சில சத்தியங்கள், அதாவது சில புரிதல்கள், பரமசத்தியங்கள், அதை மட்டும் உங்களுக்குள்ள போட்டுட்டு அப்படியே உறங்கினீங்கன்னா போதுங்க. உங்களுடைய எமோஷனல் பேஸ்லைன், இன்னர் டயலாக் எல்லாம் மாறி போயிடும். நீங்க ஒரு குவாண்டம் ஃபீல்டுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதுங்கயா. எப்பவாவது வந்துட்டு போற எண்ணங்கள் பத்தி கவலைப்பட மாட்டீங்க. இந்த ஜஸ்ட் ஒரு ஒரு ஷேக் ஆகிற எர்த்குவாக் மாதிரி கொஞ்சம் ஷேக் ஆகிற அந்த எமோஷனல் பேஸ்லைன் பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க. நீங்க ஒரு குவாண்டம் ஃபீல்டுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த குவாண்டம் ஃபீல்டு, அதாவது நீங்க அலைன்னு நினைக்கிற புத்தி தான், அந்த மனம் தான். நீங்க இன்னர் டயலாக் மட்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அலை மட்டும்தான் நினைக்கிறீங்க. நீங்க எமோஷனல் பேஸ்லைன் நினைச்சீங்கன்னா நீங்க அந்த கடலுடைய மேல் பரப்பு, அலையெல்லாம் எந்திரிச்சு விடுற மேல் பரப்புன்னு நினைக்கிறீங்க. நீங்க எனர்ஜெட்டிக் போஸ்டர், தன்மைன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் நீங்கள் கடல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறீங்க. அப்போ இந்த இன்னர் டயலாக், எமோஷனல் பேஸ்லைன் பத்தி எல்லாம் கவலைப்படாம உங்களுடைய தன்மை மாறும். தன்மையை மாத்திப்பீங்க. இதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயமா போயிடுங்க. உங்களுடைய எனர்ஜெட்டிக் போஸ்டர், தன்மையை மாற்ற துவங்கினீங்கன்னா, ஆதிசங்கரர் சிவமானச பூஜையில சொல்ற அத்துணையும் அப்படியே சத்தியமாகுங்க.
ஆத்மாத்வம் கிரிஜாமதி சகச்சரா பிராணா சரீரம் கிருகம் பூஜாதே விஷயோபபோக ரச்சனா நித்ரா சமாதி ஸ்திதி சஞ்சாரக பதயோ பிரதக்ஷிண விதி ஸ்தோத்ராணி சர்வாகிரோ யத்யக்கர்ம கரோமி தத்ததகிலம் சம்போ தவ ஆராதனம். ஆத்மாவே சிவன், புத்தியே பார்வதி, பிராணன் சிவபரிவாரங்கள், உடலே ஆலயம், புலன் இன்ப அனுபவங்கள் அவனுக்கு செய்யப்படும் பூஜை, உறக்கம் பெருமானிருக்கும் சமாதி நிலை, நீங்கள் நடப்பதே பிரதக்ஷிணம், சொல்லும் சொல்லெல்லாம் ஸ்தோத்திரம். என்ன அழகா ஆதிசங்கரர் மாதிரி ஒரு ரசனை உடைய உயிர் மலர்ந்த ஒரு ஞானி. ஆஹா, ஆத்மாத்வம் கிரிஜாமதி சகச்சரா பிராணாஹ சரீரம் கிருகம் பூஜாதே விஷயோபபோக ரசனா நித்ரா சமாதி ஸ்திதி சஞ்சாரக பதயோः பிரதக்ஷிண விதிஹி ஸ்தோத்ராணி சர்வாகிரோ யத்யத் கர்ம கரோமி தத்தத் அகிலம் சம்போ தவ ஆராதனம். இப்ப நான் சொல்ற இந்த உண்மையை புரிஞ்சுக்கோங்க. அழகான உடம்பு இருக்கவங்கள பார்த்த உடனே பிடிக்கும். நல்ல மனசு இருக்கவங்கள, அழகான மனசு இருக்கவங்கள பார்க்க பார்க்க பிடிக்கும். அழகான உயிர் இருக்கவங்கள பார்க்காமலே பிடிக்குங்கய்யா. சில பேரை பார்த்த உடனே பிடிக்கும், சில பேரை பார்க்க பார்க்க பிடிக்கும், சில பேரை பார்க்காமலே பிடிக்குங்கய்யா. அதோட ரகசியத்தை புரிஞ்சுக்குங்க. அழகான உடம்பு இருக்கவங்கள பார்த்த உடனே பிடிக்கும். அழகான மனசு இருக்கவங்கள, நல்ல தன்மையை, நல்ல மனசுடையவங்கள பார்க்க பார்க்க பிடிக்கும். அழகான உயிர் இருந்தா அவங்கள பார்க்காமலே பிடிக்குங்க. இந்த எனர்ஜெட்டிக் போஸ்டரை அழகாக்குனீங்கன்னா, முழுமையாக்குனீங்கன்னா, இனிமையாக்குனீங்கன்னா, உங்களுடைய தன்மை ஏங்க உங்களுக்கே பிடிச்சிரும். உங்களுடைய தன்மை அதாவது நீங்க எதுல ரிலாக்ஸ் பண்றீங்களோ அதுவே அவ்வளவு இனிமையானதா இருக்குங்கய்யா.
ஒரு குவாண்டம் ஃபீல்டுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க தன்மையே, அதாவது உங்க தன்மையில தான் நீங்க உங்களை முழுசா கட்டமைச்சுக்கிறீங்க, மறுசீரமைச்சுக்கிறீங்க. தூக்கத்துல தாங்கய்யா உங்களை நீங்க ரீஜுவனேட் பண்ணிக்கிறீங்க, ரெனோவேட் பண்ணிக்கிறீங்க, ரீபில்ட் பண்ணிக்கிறீங்க, ரீஸ்ட்ரக்சர் பண்ணிக்கிறீங்க, ரிவைவ் பண்ணிக்கிறீங்க. அந்த தன்மை ஒரு உயர்ந்த நிலைக்கு மாற்றப்படுமானால், உங்களுடைய எனர்ஜெட்டிக் போஸ்டர் கான்ஷியஸா வடிவமைக்கப்படுமானால், நீங்க ஒரு குவாண்டம் ஃபீல்டுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த ஃபீல்ட அருமையா மேனேஜ் பண்ணிடுவீங்க. நீங்க குவாண்டம் ஃபீல்டுன்னு புரிஞ்சுட்டு ஃபீல்ட அருமையா மேனேஜ் பண்ணீங்களா, முடிஞ்சு போச்சுங்க. நீங்க ஜீவன் முக்தி, அகத்திலே ஜீவன் முக்தி, இகத்திலே வெற்றி, பரத்திலே பரமுக்தி அத்துணையும் வந்துருங்கய்யா. நீங்க ஒரு மனிதன் மட்டும் இல்ல, ஒரு குவாண்டம் ஃபீல்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இதுக்குள்ள இருக்கிற ரெசிஸ்டன்ஸ், ஆங்கர், வயலன்ஸ், போர்ட்டிஃபிகேஷன் இதையெல்லாம் பில்டு பண்ணீங்கன்னா அந்த ஃபோர்ட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு சஃபகேட் ஆகி நீங்களே செத்து போயிருவீங்கயா. அது புரியும் உங்களுக்கு. நீங்க ஒரு குவாண்டம் ஃபீல்டுன்னு புரிஞ்சுதுன்னா உங்களுக்குள்ள இந்த ரெசிஸ்டன்ஸ், ஆங்கர், மற்றவங்களை நோக்கி, உலகத்தை நோக்கி, ஒரு பொருட்களை நோக்கி, நபர்களை நோக்கி, இல்ல ஒரு குழுக்களை நோக்கி ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். அதாவது இஸ்லாமிய தீவிரவாதிகளும் கிறிஸ்தவ கொடுங்கோலர்களும் நம்ம இந்துக்களுக்கு செய்த எல்லா கொடுமைகளை பற்றி திரும்ப திரும்ப பல சத்சங்களை சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆனா எனக்குள்ள அவங்க யாரு மேலேயும் எந்த கோபம், வேதனை, ஆங்கர், வயலன்ஸ் எதுவுமே இருக்காது, எதுவுமே இல்லை. ஏன் அதை சொல்றேன்னா, திரும்ப அதை ரிப்பீட் ஆகாம நம்மளை நாமளே காப்பாத்திக்கிறதுக்காக நம்ம நம்முடைய வாழ்க்கையை ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணிக்கணும். இது ரிப்பீட் ஆகாம இருக்கிறது, அவ்வளவுதான். ஆனா ஆங்கர், வயலன்ஸ், போர்ட்டிஃபிகேஷன் இது எல்லாத்தையும் பில்ட் பண்ணி நம்மளே நம்மளை சஃபகேட் பண்ணிட்டு செத்துலாம் போயிடக்கூடாதுங்கய்யா. இந்த உதாரணத்தை நீங்க லைஃப்ல எல்லா இடத்துலயும் அப்ளை பண்ணுங்க. எப்போ உங்களை சுத்தி இருக்கவங்க எல்லார்கிட்ட இருந்தும் உங்களை காப்பாத்திக்கணும்னு ஒரு விதமான கோட்டைய உங்களுக்குள்ள கட்டுறீங்களோ, அப்போ நீங்க என்னவோ அந்த கோட்டையை முதல்ல பாதுகாப்புன்னு நினைச்சுதான் கட்டுறீங்க. ஆனா அது என்ன ஆகுது, உங்களுக்கு அது ஜெயிலா மாதிரி சஃபகேட் ஆகி நொந்து செத்து போயிடுவீங்கயா. ஏன் நீங்க எப்பவும் ஃப்ரஸ்ட்ரேட்டடா, லோ எனர்ஜியில இருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. ஆனா லோவாவே இருப்பீங்க. காரணம் வேற ஒண்ணும் இல்லை, ஃப்ரெஷ் ஏர், ஃப்ரெஷ் எக்ஸ்பீரியன்சஸ் இதெல்லாம் வராம எல்லாத்தையும் வெளியில அடைச்சி வச்சிட்டீங்கயா. ட்ரெமெண்டஸ் ரெசிஸ்டன்ஸ் டு த லைஃப். நல்லா புரிஞ்சுக்குங்க. லைஃப்ல எல்லாத்துக்குமே அவைலபிளா இருந்து அத்தனையும் ஹேண்டில் பண்ற அந்த கான்ஷியஸ்னஸ் தான் பெஸ்ட் எனர்ஜெட்டிக் போஸ்டர்ங்க.
இந்த எனர்ஜெட்டிக் போஸ்டர்ல வரும்போது என்னாங்கன்னா, நிஜமாவே டேஞ்சர்ஸ் வரும்போது அதுல இருந்து எப்படி உங்களை காப்பாத்திக்கணும்னு தெளிவா தெரியும். ஆனா சும்மா இந்த காலையில பேப்பர் போடுறவன் ஒழுங்கா பேப்பர் போடலன்றதுக்காக அவனை கத்துறது, பால் பாக்கெட் போடுறவனை கத்துறது, சுத்தி இருக்கவங்க எல்லாரையும் கத்துறது, இவங்க எல்லாரோடையும் ரெசிஸ்டன்ஸ், இரிட்டேஷன், ஆங்கரு, வயலன்ஸ் இது மூலமா ஒரு ஃபோர்டிஃபிகேஷன் மாதிரி பண்ணிட்டு வாழ்ந்தீங்கன்னா உங்களை மொத்தமா ஏமாத்தி நாசமாக்குற ஒருத்தங்கிட்ட அத்தனை இழந்துட்டு அழிஞ்சு போயிருவீங்க. அந்த மிகப்பெரிய டேஞ்சர்ஸ ஸ்மெல் பண்ற அளவுக்கு உங்களுக்கு சுத்த புத்தி இல்லாமல் உங்களுடைய புத்தி முழுக்கும் இந்த ஸ்மால் ஃபைட்ஸ், இரிட்டேஷன்ஸ் இதுலயே வீணா போயிட்டு இருக்குங்கய்யா. உங்க வீட்டு முன்னாடி இருக்கிற கதவு மேல கல் எறிகிறவனுங்க, கண்ணாடியில கல் எறிகிறவனுங்க, இவனுங்க மேல நீங்க இவனுங்களோட சண்டை போடுறதுல படு பிஸியா இருந்துட்டு உங்க வீட்டை பார்த்து குலைக்கிற நாய் இதோட சண்டை போடுறது, இந்த ஆங்கர், ரெசிஸ்டன்ஸ், வயலன்ஸ், ஃபோர்டிஃபிகேஷன் இதுலெல்லாம் படு பிஸியா இருந்துட்டு யாரோ ஒருத்தன் உங்க வீட்டையே அவன் பேருக்கு பத்திரத்தை மாத்தி எழுதிட்டு போயிட்டே இருந்துட்டான். அது தெரியாம போயிரும். அதை தெரியாம விட்டுருவீங்க. யார் யாரெல்லாம் உங்க தன்மையை எனர்ஜெட்டிக் போஸ்டர் அருமையா மாத்தி இந்த சீப்பான தேவையில்லாத ரெசிஸ்டன்ஸ், ஆங்கர், வயலன்ஸ், ஃபோர்டிஃபிகேஷன் இதெல்லாம் பில்டு பண்ணாம இருக்கீங்களோ, ஹாப்பியா ஃப்ளோயிங்ல இருக்கீங்களோ, ரியல் டேஞ்சர்ஸ் அதை தெளிவா உங்க சுத்த புத்தியால பார்க்க முடியும். அந்த ரியல் டேஞ்சர்ல இருந்து கரெக்டா உங்களை காப்பாத்திப்பீங்க. அது ரொம்ப கேஷுவலா பண்ணிப்பீங்க. ரொம்ப கேஷுவலா பண்ணிப்பீங்க. நான் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து சில அனுபவங்கள் எல்லாம் சொல்றேன். The constant irritation, constant fight, constant anger இதுக்கெல்லாம் ஜஸ்டிஃபிகேஷனே கிடையாதுங்க. நியாயப்படுத்துதலே கிடையாது. அப்படி நியாயப்படுத்துவதாக நீங்களே காரணங்கள் கண்டுபிடித்தாலும் அது உங்களுக்குத்தான் அழிவு. ஒரு கஸ்டமர் ஹோட்டல் ரிசப்ஷன் கூப்பிடுறாரு, சார் நான் ரூம் நம்பர் 140 பேசுறேன். மேனேஜர் கேட்கிறார், சொல்லுங்க சார் என்ன வேணும்? வாடிக்கையாளர், எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் திடீர் வாக்குவாதம், சண்டை முத்தி போச்சு, ஜன்னல்ல இருந்து குதிச்சு சாக போறான்னு கத்துறா சார், உடனே யாரையாவது அனுப்புங்க. மேனேஜர் சொல்றாரு, சார் அது உங்க பர்சனல் ப்ராப்ளம், நாங்க அதெல்லாம் தலையிட முடியாது. கஸ்டமர், வாடிக்கையாளர், டேய் ஜன்னலை திறக்க முடியலடா, அது மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளம், நான் வந்து திறந்து விட்டு போங்கடா. தொடர்ந்த இரிட்டேஷன், சண்டைகள், டாக்ஸிக்கான மூடு, மைண்டு இன்சென்சிட்டிவா இருக்கிறது, இது எல்லாம் பாத்தீங்கன்னா
உங்களை நீங்களே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதா நினைச்சுக்கிட்டு ஒரு கோட்டை மாதிரி கட்டிக்கிட்டு அந்த கோட்டையில முட்டிக்கிட்டு நீங்களே சாவீங்க. உங்களுடைய ஃபவுண்டேஷன் உங்களை பத்தியும் உலகத்தை பத்தியும் வாழ்க்கைய பத்தியும் உங்களுடைய எனர்ஜெட்டிக் போஸ்டர், உங்களுடைய தன்மை ஸ்வீட்டா, ஃப்ரீயா, இனிமையா, உங்களையும் உங்களை சுத்தி இருக்குங்க அத்தனை பேரையும் ஒரு பேரானந்தத்தோடு, பெருங்கருணையோடு, பெரும் நட்போடு, பேரினிமையோடு உங்களையே பகிர்ந்துக்கிறதா மலர்ந்து போய் இருக்கணுங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் உங்களுடைய பணத்தை எல்லாருக்கும் கொடுங்க, உங்களுடைய டைமை எல்லாருக்கும் கொடுங்க, அதெல்லாம் நான் சொல்லலைங்கய்யா. ஆனா உங்க மொத்த வாழ்க்கையோட போக்கு இருக்கு இல்லையா, அந்த போக்கு உங்களுக்கும் உங்க உலகத்துக்கும், உங்களுடைய உலகம், உங்களை சுத்தி இருக்கிற உலகம், உங்க ஃபேமிலி, உங்க டீம், அதாவது யாரோடலாம் ஒர்க் பண்றீங்களோ அவங்க உங்க டீமு, யாரோட உங்க வாழ்க்கையை பகிர்ந்துங்களோ அவங்க உங்க ஃபேமிலி. டீமிலின்ற ஒரு நியூ வார்த்தையை கிரியேட் பண்றேன். ஃபேமிலி பிளஸ் டீம். இந்த டீமிலி இதான் உங்க உலகம் பிராக்டிக்கலாங்கய்யா. அந்த உலகத்துக்கு, உங்க டீமிலிக்கு பெரும்பங்கு அளிக்கிற மாதிரியான உங்க உயிரோட போக்கே உங்க டீமிலிக்கு கான்ட்ரிபியூட் பண்ற மாதிரி இருக்கணுங்க. அவ்வளவுதாங்க, வேற ஒண்ணுமே இல்லைங்க. தனியா இந்த பணத்தை கொடு, டைமை கொடு, உங்க இருப்பே உங்க டீமிலி கான்ட்ரிபியூட் பண்ற மாதிரி இருக்கணுங்க. அவ்வளவுதாங்க. ஸ்வீட்டா, ஃப்ரீயா, இனிமையா, இந்த மாதிரி இந்த ஸ்பேஸ்ல நீங்க இருக்கும்போது உங்க டீம்ல இருக்கவங்க யாரையா ஒருத்தர், சில பேரை ஃபெரோஷியஸா ட்ரெயின் பண்ணுவீங்க. அதெல்லாம் பண்ணீங்கன்னா கூட உள்ளுக்குள்ள எந்த ஆங்கர், வயலன்ஸ் எதுவுமே இருக்காதுங்க. யாராவது ஒருத்தர் ஏதாவது தப்பு பண்ணா, இல்ல அந்த பிராட் விஷனோட பாகமா மாறலன்னா ட்ரெயின் பண்ணுவீங்க, அலைன் பண்ணுவீங்க. அதெல்லாம் நடக்காதுன்னு நான் சொல்ல வரல. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஃபைட்லாம் வராமலே இருக்குன்னு நான் சொல்லவே வரல. அது வராமலே இருக்கக்கூடாது. அப்ப செத்து போயிட்டீங்கன்னு அர்த்தம். இல்ல அந்த டிப்பிக்கல் இந்தியன் டைவர்ஸ்னுவாங்க. இந்தியன் டைவர்ஸ் என்ன தெரியுமா? ஒரே வீட்டுக்குள்ள இருப்பாங்க, டைவர்ஸ் பண்ணிக்க மாட்டாங்க. பிள்ளைங்களுக்காக இல்ல சமூகத்துக்காக டைவர்ஸ் பண்ணிட்டு போக மாட்டாங்க. ஒரே வீட்டுக்குள்ள இருப்பாங்க, ரெண்டு பேரும் ஒருத்தருக்குள்ள பேசிக்கவே மாட்டாங்க. ரெண்டு பேரும் ஒரு பெட்ல தூங்க மாட்டாங்கிறது மட்டும் இல்லாம பேசிக்க கூட மாட்டாங்க. அதுக்கு பேர் தான் இந்தியன் டைவர்ஸ். அதுவும் சரியில்லை. நீங்க என்ன கேட்டாலும், திட்டினாலும், சண்டை போட்டாலும் அவங்களுக்கு தெரியும் அவங்க தான் உங்க லைஃபோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டின்னு. அதே மாதிரி அவங்க என்ன சண்டை போட்டாலும், மனைவி என்ன சண்டை போட்டாலும், கத்துனாலும், கோச்சிக்கிட்டாலும், என்ன பண்ணாலும் உங்களுக்கு தெரியும் நீங்க தான் அவங்களோட வாழ்க்கையோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டின்னு. இந்த மாதிரி ரெண்டு பேருக்கு நடுவுல சொல்லப்படாமல் ஐ எம் தேர் ஃபார் யூ ஃபார் எவர் அப்படிங்கிற ஃபீலிங் இருக்கு பாருங்க. இதுதான் எனர்ஜெட்டிக் போஸ்டர் ரைட்டா இருக்கிறதுனால நடக்குங்க. அந்த அம்மாக்கு தெரியும் என்ன கத்தினாலும் இஸ் தேர் ஃபார் மீப்பா. அவருக்கும் தெரியும் என்ன சொன்னாலும் ஷீ இஸ் தேர் ஃபார் மீ. இது மாதிரி உங்களை சுத்தி இருக்க எல்லாருக்குமே உங்களுடைய அடிப்படை தன்மையை பற்றி சந்தேகம் இல்லாத, உங்களுக்கும் உங்க சுத்தி இருக்கவங்க எல்லார
உடைய அடிப்படை தன்மையை பற்றி சந்தேகமில்லாத இந்த இனிமையான தன்மை வாழ்க்கை சரியான எனர்ஜெட்டிக் போஸ்டரை உருவாக்கும் போது அமைஞ்சிருங்க. நான் இந்த வெளி உலகம், இந்த இகம் சார்ந்த உதாரணத்தை சொல்றேன், இன்னும் பரம் சார்ந்த உதாரணங்களையும் சொல்றேன். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒண்ணுன்னா சொல்றேன். இன்னும் சில உதாரணங்கள், இதெல்லாம் இந்த உதாரணங்களை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எனர்ஜெட்டிக் போஸ்டர் தன்மை அப்படின்னு நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிரும் உங்களுக்கு. அப்ப தெரியும் நீங்க ஒரு குவாண்டம் ஃபீல்டுங்க. ஒரு வினாடியில் நீங்கள் சொல்லுகிற வார்த்தையோ, நீங்கள் எடுக்கிற ஒரு முடிவோ அல்லது ஒரு செயலோ நீங்கள் அல்ல, இவைகளெல்லாம் பொங்கி பெருகுகின்ற தன்மை குவாண்டம் ஃபீல்டு நீங்க. உங்களுடைய குவாண்டம் ஃபீல்டு நல்ல தன்மையாக, உங்க எனர்ஜெட்டிக் போஸ்டர் இனிமையானதாக, இனிமையே வடிவமா இருந்ததுன்னா ஐயா, உங்களை சுத்தி இருக்கவங்க நீங்க திட்டும் போது கூட அவங்களுக்கு தெரியும் அவர்களுடைய நன்மை, அவர்கள் மீது நீங்கள் வைத்திருக்கும் நேர்மையான காதலிலிருந்துதான் இந்த கண்டிப்பு கூட பிறக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியுங்கய்யா. சில நேரத்துல கைலாசத்துல யாரையாவது ஏதாவது ஒரு விஷயத்துக்காக கண்டிச்சிட்டேன்னா அப்புறமா கூப்பிட்டு ரொம்ப திட்டேனாம்மா, கவலைப்படாத, இல்ல நீங்க போங்க, நீங்க வேற சாமி, நீங்க திட்டும்போது கூட ரொம்ப கியூட்டா இருக்கீங்க, விடுங்க சாமி, நான் அதை ரசிச்சிட்டு இருந்தேன். நாம கண்டிப்பது கூட அவர்கள் மீது இருக்கும் நேர்மையான அன்பும் இனிமையான உணர்வும் நட்பும் அதை அடிப்படையாக வைத்த அந்த தன்மையிலிருந்து இயங்குவதுங்கிறதுனால யாருடைய உயிரையும் காயப்படுத்த மாட்டீர். ஃபண்டமெண்டல் காக்னிஷன்ஸ் ஆஃப் யுவர் லைஃப், உங்களுடைய வாழ்க்கையின் அடிப்படை தெளிவுகள், கோர் காக்னிஷன்ஸ் ஆஃப் யுவர் லைஃப், உங்க லைஃபோட வேல்யூஸ்னு சிலது இருக்கும் பாருங்க, அவை அதுதான் உங்களுடைய எனர்ஜெட்டிக் போஸ்டர். நீங்க காம்ப்ரமைஸே பண்ணிக்க மாட்டீங்க. எதுல காம்ப்ரமைஸ் பண்ணி, இதுல காம்ப்ரமைஸே பண்ணிக்க மாட்டீங்க அப்படிங்கிற உங்களுடைய கோர் வேல்யூஸ் தான் தன்மை, எனர்ஜெட்டிக் போஸ்டர்னு சொல்றேங்க. அந்த எனர்ஜெட்டிக் போஸ்டரை உச்சமானதாக, அல்டிமேட்டானதாக, கான்சியஸா நம்ம பில்ட் பண்ணிட முடியும். பண்ணிட்டோம்னாலே முடிஞ்சதுங்க வாழ்க்கை. எஸ்பெஷலி இன்றைய உலகம்ங்கயா, ஓவர் கிரவுடட் சிவிலைசேஷன், மாடர்ன் சிவிலைசேஷன்
ஓவர் கிரவுடட் சிவிலைசேஷன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் பஸ் ஸ்டாண்டுக்கு போனீங்கன்னா க்ரௌடா இருக்கு, ரேஷன் கடைக்கு போனீங்கன்னா க்ரௌடா இருக்கு, கோயிலுக்கு போனாலும் க்ரௌடா இருக்கு, எங்க போனாலும் க்ரௌடா இருக்கு, லாங் கியூஸா இருக்கு. ஹோட்டலுக்கு போனா க்ரௌடா இருக்கு, எங்க அன்னதானம் பண்ற இடத்துக்கு போனா க்ரௌடா இருக்கு. அந்த க்ரௌட பத்தி பேசலைங்கய்யா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க தனியா ரூம்ல உட்கார்ந்துருந்தீங்களா, அந்த செல்போனை நோண்டிக்கிட்டே இருக்கும்போது பாருங்க, எவ்வளவு இன்ஃபர்மேஷன்ஸால நீங்க தாக்கப்படுறீங்கன்னு. பம்பார்டட் வித் இன்ஃபர்மேஷன்ஸ். எத்தனை பேரு உங்க அட்டென்ஷனை டிமாண்ட் பண்றாங்க. நீங்க எத்தனை பேர்கிட்ட அவங்க அட்டென்ஷனை டிமாண்ட் பண்றீங்க. இதுதான் நான் ஓவர் கிரவுடட் சிவிலைசேஷன் சொல்றேங்கய்யா. நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம், நான் எல்லைட்டுப்பா, நான் கோயிலுக்கு போனாலுமே இந்த ஸ்பெஷல் தரிசனம் டிக்கெட் வாங்கிட்டு அங்க அப்படிதான் போய் பார்த்துட்டு வருவேன். பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல தான் போய் சாப்பிடுவேன். இந்த ஓவர் கிரவுடட் பிளேஸ் எல்லாம் நமக்கு அலர்ஜி, நம்ம அங்க போகவே மாட்டோம். அதனால ஓவர் கிரவுடட் சிவிலைசேஷனுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, கிடையாது. நான் அந்த ஓவர் கிரவுடட் சிவிலைசேஷனை பத்தி பேசல. உங்களுடைய இன்னர் டயலாக், எமோஷனல் பேஸ்லைன், உங்க மனம் எப்படி ஓவர் கிரவுடடா இருக்குன்னு பாருங்க. அதாவது தொடர்ந்து எத்தனை ஆயிரம் பேர் இன்ஃபர்மேஷன்ஸை பம்பார்ட் பண்ணி உங்க அட்டென்ஷனை டிமாண்ட் பண்றாங்கன்னு பாருங்க. நீங்க உங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறதுக்காக எத்தனை ஆயிரம் பேருடைய அட்டென்ஷனை டிமாண்ட் பண்றீங்கன்னு பாருங்க. இதத்தான் நான் ஓவர் கிரவுடட் சிவிலைசேஷன் சொல்றேன். ஒரு ப்ராடக்டை உருவாக்கி வித்து லைஃபை பார்க்குற, லைஃபை நடத்துற ஒரு வியாபாரியா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு சர்வீஸ் ஆஃபர் பண்ணி, இந்த ஹோட்டல்ஸ் சர்வீசஸ் ஆஃபர் பண்ணி அது மூலமா வாழ்க்கையை நடத்துற நபர்களா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு ஐடியாலஜி, ஒரு கொள்கை அதை ஆஃபர் பண்ணி இந்த கட்சி நடத்துறவங்க, இல்ல சமூக இயக்கங்கள் நடத்துறவங்க, ஜாதி இயக்கங்கள் நடத்துறவங்க, அது ஐடியாலஜிய மக்களுக்கு செல் பண்ணி அது மூலமா தங்களுடைய வாழ்க்கையோட நோக்கமா அதை வச்சுட்டு இருக்கவங்க, இந்த எல்லாருமே பாருங்க, இல்ல தங்களையே பிராண்டா மாத்தி செல் பண்ற ஆர்டிஸ்டுங்க, டான்சர்ஸ், மியூசிஷியன்ஸ், சினிமா ஆர்டிஸ்ட், டிவி சீரியல் ஆர்டிஸ்ட், இப்ப யூடியூப்ல கான்டென்ட் போடுற இன்ஃப்ளூயன்சர்ஸ், அவங்க தங்களையே ஒரு பிராண்டா மாத்தி செல் பண்றாங்க. இவங்க எல்லாருமே இங்கயா பேசிக்கா உங்க அட்டென்ஷனை கிராப் பண்றதுக்காக முழு நேரம் வேலை செய்யறாங்க. அதே மாதிரி நீங்களும் மற்றவங்க அட்டென்ஷனை கிராப் பண்றதுக்காக முழு நேரம் வேலை செய்யறீங்க. இந்த அட்டென்ஷன் கிராபிங் ஹியூமன் பீயிங்ஸோட நம்பர் அதிகமானதுனால, அந்த அட்டென்ஷன் கிராபிங்கான மெக்கானிசம்ஸ், பாசிபிலிட்டிஸ் அதிகமானதுனால, மொத்த உலகமுமே உங்க செல்போனுக்குள்ள வந்ததுனால, நாம எல்லாரும் கிரவுடுக்குள்ளேயே ஒரு தரம் கூட வாக் பண்ணலன்னாலும் ஓவர் கிரவுடட் சிவிலைசேஷனுக்குள்ளதான் இருக்கும். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இல்ல சாமி, நான் திருப்பதிக்கே போனா கூட இந்த ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட்ல போயிட்டு யாருமே என் மேல படாம போய் பெருமாளை பார்த்துட்டு வந்துருவேன். சாப்பிட போனா கூட 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் டேபிள் ரிசர்வ் பண்ணி அப்படியே போய் உட்காந்து சாப்பிட்டு வந்துருவேன். தங்கறதுக்கு போனாலும் ரிசார்ட்ல புக் பண்ணிட்டு அப்படியே போய் தங்கிட்டு வந்துருவேன். என் லைஃப்ல ஓவர் கிரௌட நான் பார்த்ததே இல்லை சாமி. கிரௌடு நமக்கு அலர்ஜி சாமி. அப்படி இருந்தீங்கன்னா கூட
செல்போனோடு சேர்ந்த வாழ்க்கை எப்போ பல பேர் உங்க அட்டென்ஷனை கிராப் பண்ற ஈகோசிஸ்டத்துல, இல்ல நீங்க பல பேருடைய அட்டென்ஷனை கிராப் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிற இந்த ஈகோசிஸ்டத்துல வாழறீங்களோ, அப்பவே நீங்க ஓவர் கிரவுடட் சிவிலைசேஷனோட பாகமா தான் இருக்கீங்கயா. நம்ம எல்லாரும் அதிக நேரம் வாழற சிட்டி எது தெரியுமா? மும்பை, சென்னை, பெங்களூர் கிடையாது. இன்டர்நெட். அட் எனி கிவன் டைம், உலகத்தோட எந்த வினாடியிலும் 3 பில்லியன் பீப்புள், அதிகபட்சமா 3 பில்லியன், குறைந்தபட்சமா 2.6 பில்லியன் பீப்புள் வாழுகின்ற சிட்டி இன்டர்நெட். நம்ம எல்லாருமே மனதளவிலே, உணர்வளவிலே இந்த ஓவர் கிரவுடட் சிட்டியான இன்டர்நெட்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். டிவி, இன்டர்நெட், சோஷியல் மீடியா இதெல்லாம் சேர்ந்து சொல்றேன். அதனால உங்களுடைய எனர்ஜெட்டிக் போஸ்டர் ரொம்ப 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 முக்கியங்கய்யா. இந்த ஓவர் கிரவுடட் சிவிலைசேஷன்ல கான்ஸ்டன்ட் இரிட்டேஷன், ரெசிஸ்டன்ஸ், ஆங்கர், வயலன்ஸ் எல்லாம் ஒரு துளி உங்களுக்குள்ள இருந்தாலும் அது தொடர்ந்து சீண்டப்பட்டு சீண்டப்பட்டு சீண்டப்பட்டுங்க. ஒரு குரங்க சாகடிக்கணும்னா வேற ஒண்ணுமே நீங்க பண்ண வேண்டாங்கய்யா. ரொம்ப ஒரு சின்ன காயம், ரொம்ப சின்ன ஒரு கல்லால ஏற்படுற, இல்ல ஒரு ஏதாவது ஒரு முள்ளால ஏற்படுற சின்ன காயத்தை ஏற்படுத்திட்டீங்கன்னா போதும். அதால சொரியாம இருக்க முடியாது. அந்த காயத்தை சொரிஞ்சு 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 அதை பெருசாக்கி ஆற விடாமல் செத்தே போயிருங்க கடைசியில, செப்டிக் ஆகி. அது மாதிரிதான் ஒரு சின்ன காயத்தை ஏற்படுத்துகின்ற தன்மையை உங்களுக்குள்ள விட்டீங்கன்னா கூட இந்த ஓவர் கிரவுடட் சிவிலைசேஷன்றதுனால சொரிஞ்சி 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 அதை ஆற விடாம செப்டிக் ஆகி அழிஞ்சு போயிருவீங்கயா. அதனால ஒரு சின்ன காயம் ஏற்படுத்தி கொள்ளுகின்ற ஆங்கர், வயலன்ஸ், ரெசிஸ்டன்ஸ், இந்த தன்மைகள் ஒரு சின்ன அளவு கூட உங்க தன்மைக்குள்ள இருக்கக்கூடாதுங்க. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் சொல்ற சத்தியங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுட்டு வாங்க. இந்த ஓவர் கிரவுடட் சிவிலைசேஷன், இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் சொல்ற இந்த உங்களுடைய தன்மை உயர்ந்ததா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான தேவை உங்களுக்கு புரிஞ்சிரும். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பாப்புலேஷன் கம்மியா இருந்ததுனால அவங்க லெஸ் கிரவுடட் சிவிலைசேஷனா இருந்தாங்கன்னு நினைக்காதீங்க. இப்போ பாப்புலேஷன் காரணத்தினால நாம லெஸ் கிரவுடட், நாம ஓவர் கிரவுடட் சிவிலைசேஷனா மாறிடல. நம்ம லைஃப் ஸ்டைல், the information bombarding, consumeristic, chronic capitalistic, the IT revolution, information technology revolution, social media, AI, இது எல்லாத்தோட காரணத்தினாலையும் மாடர்ன் சிவிலைசேஷன் ஓவர் கிரவுடட் சிவிலைசேஷனா போயிடுச்சுங்கய்யா. அம்மா, நீங்க தனியா ஒரு ரூம்ல எப்பவும் இருக்கீங்க, அதனால ஓவர் கிரவுடட் சிவிலைசேஷனுக்கு உள்ள இல்லைன்னு நினைக்காதீங்க.
கிடையாது. எப்போ ஒரு ப்ராடக்ட் ஐடியாலஜி இல்ல தங்களையே பிராண்டா மாத்தி செல் பண்ற இவங்க எல்லாரும் உங்களை பம்பார்ட் பண்ண முடியுதோ, உங்க அட்டென்ஷனை கிராப் பண்ற அந்த அட்மாஸ்பியர்ல இருக்கீங்களோ, அது டிவி, செல்போன் இதெல்லாம் தான். வெளியில வந்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் இருக்கிற ஹோர்டிங்கு. அதே மாதிரி நீங்களும் இதை செஞ்சு மற்றவங்க அட்டென்ஷனை கிராப் பண்ணி தான் வாழணும் அப்படிங்கிற இந்த விஷய சர்க்கிளுக்குள்ள சுத்திட்டு இருக்கீங்கனாலே நம்ம எல்லாருமே இந்த ஓவர் கிரௌடட் சிவிலைசேஷன்ல தான் இருக்கோங்க. இதுல நேச்சுரலா இயற்கையாவே கான்ஃபிளிக்ஸ்லாம் வந்துதான் தீரும். காரணம் என்னன்னா, எல்லாருமே அட்டென்ஷனை கிராப் பண்ண முயற்சி பண்றாங்க. சோ இப்ப எல்லாரும் என்ன பண்றாங்க, எதையாவது ஒரு மெத்தடை யூஸ் பண்றாங்க. இப்ப எல்லாருமே பாசிட்டிவா கான்ட்ரிபியூட் பண்ணி அப்படி மட்டும்தான் அட்டென்ஷனை கிராப் பண்ணலாம் முயற்சி பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா, அந்த அளவுக்கு இன்டெலிஜென்ஸோ கான்ட்ரிபியூட் பண்ற அளவுக்கு அவங்க கிட்டயே பாசிட்டிவிட்டியோ இருக்காது. இல்ல அவங்க கிட்ட இருக்கிற பாசிட்டிவிட்டி பத்தி அவங்களுக்கே ஒரு நம்பிக்கை இருக்காது. அதனால பல பேரு நெகட்டிவிட்டி மூலமா அட்டென்ஷனை கிராப் பண்ற அந்த தொழிலா எடுத்துப்பாங்க. அதாவது தொடர்ந்து அபியூஸ் பண்றது மூலமா எல்லாருடைய அட்டென்ஷனையும் எடுக்கிறது, கிராப் பண்றது. இந்த மஞ்ச பத்திரிகை நடத்துறவங்களாம் அப்படிதான். அவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க பேசுறது பொய்ன்னு. ஆனா அபியூஸ் பண்றது, பொய்ங்களை சொல்றது, ஒரு பொய்களை ருசியா கட்டமைச்சு வேர்ட் போர்னோகிராஃபின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த மஞ்ச பத்திரிகை நடத்துறது மூலமா பேனா விபச்சாரம்னு சொல்லுவாங்க. இது மாதிரியான விஷயங்களை செய்யறது மூலமா அட்டென்ஷனை கிராப் பண்றது. அதே மாதிரி வயலன்ஸை ப்ரமோட் பண்ணி அட்டென்ஷனை கிராப் பண்றது. ஒரு இடத்துல ஒரு கொலை நடந்துருச்சு, நிச்சயமா கொலை நடக்கிறது மிகப்பெரிய தவறு, அது நடக்கக்கூடாது, சட்டம் ஒழுங்கு சீரா இருக்கணும், அது உண்மை. ஆனா அத இவங்க அந்த விவரிச்சு போடுற வீடியோவும் அந்த நியூஸ் சேனலுங்க போடுற பேக்ரவுண்ட் மியூசிக்கும் அந்த வாய்ஸும் ஏம்மா அட்ரினலின ஒரு டேஸ்டா மாத்தி நெகட்டிவிட்டிய ஒரு ருசியா மாத்தி ஆந்திரா கொங்குரா சட்னி மாதிரி மசாலா கலந்து இது மூலம் அவங்க அட்டென்ஷனை கிராப் பண்றது. ஒரு தனிநபரை தாக்குவது, அது மூலம் அட்டென்ஷனை கிராப் பண்றது. நல்ல பிரபலமான நபர் யாரா இருந்தாலும் அவங்கள தாக்கி அட்டென்ஷனை கிராப் பண்றது. இல்ல சமூகத்தை தொடர்ந்து தாக்கி அட்டென்ஷனை கிராப் பண்றது. இப்போ சமூகத்தை நீங்க தாக்கி தீர்வையும் சேர்த்து கொடுத்தீங்கன்னா கூட ஓகே, ஆல்ரைட். அப்போ உங்களுடைய அடிப்படை மிகப்பெரிய கருணை, நன்மை செய்ய வேண்டும் என்கின்ற அறம். தீர்வோடு சேர்ந்துதான் பிரச்சனையை விளக்குறீங்க. தீர்வை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் பிரச்சனையை விளக்குறீங்க. அப்படிங்கிற தன்மை ரொம்ப நல்லது. அதுக்குதான் மரக்கருணை, அறச்சீற்றம் அப்படின்ற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லது. ஆனால் நிஜத்துல அந்த மாதிரி நடக்குதா? இந்த அட்டென்ஷன் கிராபிங்கிறது அறம் அற்ற இந்த மைட் இஸ் ரைட்ன்ற லெவலுக்கு போயிட்டு இருக்கு. வியூஸ் தான்ப்பா, அதுக்கு என்ன வேணா பண்ணலாம்ப்பா. பத்திரிகை சர்க்குலேஷன் தான், அதுக்கு என்ன வேணா பண்ணலாம்ப்பா.
டிஆர்பி ரேட்டிங் தான், அதுக்கு என்ன வேணா பண்ணலாம். ஸோ இப்போ இது என்ன ஆகுது, இந்த ஓவர் கிரவுடட் சிவிலைசேஷன்ல கான்ஃபிளிக்ட்ஸோட லெவல் அதிகமாகிட்டே போகுது. ஒரு காலத்துல கான்ஃபிளிக்ட்ஸோட லெவலால மற்றவர்கள் மீதெல்லாம் வெறுப்பை கொட்டி, கொஞ்ச நாள் கழிச்சு எல்லார் மேலேயும் வெறுப்பை கொட்டி, வாழ்க்கை மேலேயே வெறுப்பை கொட்டி, தான் இறந்தால் கூட பரவாயில்லைங்கிற அந்த சூசைடல் டெண்டன்சிக்கு மக்கள் போயிட்டு தான் இந்த சூசைடல் அட்டாக்ஸ் எல்லாம் எங்க பார்த்தாலும் நடக்க ஆரம்பிக்குது பாருங்கயா. அதாவது 100 பேரை கன் டவுன் பண்ணிட்டு அவனும் ஷூட் பண்ணிட்டு செத்து போயிடுறது. இல்ல ஒரு காரையோ பஸ்ஸையோ ஏர்கிராஃப்டையோ கொண்டு போய் பல பேரை சாகடிச்சுட்டு அவனும் செத்து போயிடுறது. இந்த சூசைட் அட்டாக்ஸ் உலகம் முழுக்க நடக்கிறதுக்கு காரணமே இங்கயா, நாம ஓவர் கிரவுடட் சிவிலைசேஷன்ல இருக்கிறதும், நம்முடைய எனர்ஜெட்டிக் போஸ்டர் சரியாக வைத்துக் கொள்வதற்கான அறிவு நமக்கு அளிக்கப்படாததும் தான். இந்த எனர்ஜெட்டிக் போஸ்டரை சரியா வச்சுக்க துவங்குங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த எனர்ஜெட்டிக் போஸ்டர் தன்மையை சரியா வைக்காம இந்த வாழ்க்கையில செத்து போயிட்டீங்கன்னா அதோட முடிஞ்சிருதுன்னு நினைக்காதீங்க. அது தொடர்ந்து வருது. உங்களுக்கு ஏற்கனவே பல ஜென்மங்கள் இருந்தன, இன்னும் பல ஜென்மங்கள் உண்டு. முக்தி அடையும் வரை, பரமுக்தி அடையும் வரை ஜென்மங்கள் உண்டுங்கிறத மேத்தமெட்டிக்கலா உங்களுக்கெல்லாம் புரிகிற சயின்டிபிக் ரேஷனல் லாங்குவேஜ்ல ஏஐ யூஸ் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அடுத்த சில சத்சங்களை எடுத்து வந்து ப்ரெசென்ட் பண்றேன், பாருங்க. இப்போ நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய சத்தியங்களை புரிஞ்சுக்கோங்க. முதல் விஷயம், இந்த ஓவர் கிரவுடட் சிவிலைசேஷன்ல நீங்க இருக்கிறதுனால எதுக்குமே இரிட்டேட் ஆகிற, ரெசிஸ்ட் ஆகிற, ஆங்கரை ட்ரிகர் பண்ற, வயலன்ஸை ட்ரிகர் பண்ற அந்த எனர்ஜெட்டிக் போஸ்டரையே அலோ பண்ணாதீங்கயா. உங்க எனர்ஜெட்டிக் போஸ்டரை உங்களால கான்ஷியஸா பில்ட் பண்ண முடியும். வெறும் இது ஒரு கான்ஷியஸ் டெசிஷன் மூலமாவே உங்களுடைய தன்மையை, எனர்ஜெட்டிக் போஸ்டரை உங்களால மிக அழகா கட்டமைக்க முடியுங்கயா. உங்களை யாராவது புகழ்ந்து உங்க அட்டென்ஷனை கிராப் பண்ணாலும், உங்களை அபியூஸ் பண்ணி அட்டென்ஷனை கிராப் பண்ணாலும், எல்லாத்தையுமே சாட்சியா பார்க்க ஆரம்பிங்கயா. ஆரம்பத்துல இந்த சமாதி பழகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும், எடுத்தா தப்பு இல்லை. சாட்சியா பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு பரந்த வானம், பரந்த கடலை போல மாறிடுவீங்கயா. அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய உங்க இருப்பே பாதுகாப்பு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா என்ன ஆகுனா, ஸ்கிரீன்ல அப்பியர் ஆகிற ஒரே ஒரு கமெண்ட் உங்க லைஃபையே சின்ன பின்னமாக்கிறோம். உங்க எமோஷனல் பேஸ் லைன், இன்னர் டயலாக், எனர்ஜெட்டிக் போஸ்டர் அத்தனையும் சீரழிச்சு விட்டுருங்க. அதை திரும்ப நீங்க ரீஆர்கனைஸ் பண்ணிட்டு நீங்களா பேலன்ஸ் ஆகி திரும்ப
எந்திரிச்சு நிக்கிறதுக்கு சில மணி நேரம், சில நாள்ல சில நாள்கள் கூட நடந்துருது. ஒரு ஸ்கிரீன்ல அப்பியர் ஆகிற வார்த்தையை ஹேண்டில் பண்ண முடியலன்னா எதுக்கப்பா உயிரோட இருக்கிறது? எனக்கு அதான் புரியல. இப்ப என்ன, அந்த ஸ்கிரீன்ல அந்த வார்த்தையை போட்ட நபர் அப்படியே உங்களை ஸ்டடி பண்ணி, ஹானஸ்டா ஸ்டடி பண்ணி, உங்களுடைய நன்மைக்காக, உங்களுடைய நலன் கருதி போட்டாரா? அவன் ஏதோ அவனுக்கு டைஜஸ்ட் ஆகாதத வாந்தி எடுத்து பேதியை வச்சு பண்ணிட்டு போயிருக்கான். ஒருத்தனுடைய வாந்தி பேதியை பார்த்தா நாம என்ன பண்றோம்? மூக்க பிடிச்சிட்டு தலையை திருப்பிட்டு போறோம் இல்லையா? அந்த மாதிரி ஆட்டிடியூடோட அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு போனமே தவிர, அதை போய் உங்களுக்குள்ள அலோவ் பண்ணி, அதை நான் இன்னும் விஷுவலா டிஸ்கிரைப் பண்ண விரும்பல. அந்த ஸ்மெல்லு அதை உங்களுக்குள்ள அலோவ் பண்ணி, அதை 3 நாள் நீங்க மென்னு தின்னுக்கிட்டு, அதை சூ வேற பண்ணிக்கிட்டு, அசை போட்டுக்கிட்டு, கொஞ்சம் விழித்துக் கொள்ளுங்களேங்கய்யா. கொஞ்சம் முழிச்சுக்கோங்க லைஃப்ல. இந்த அன்கொஸ்டின்ட் அசம்ப்ஷன்ஸை பிரேக் பண்ணுங்கய்யா. உண்மையில மத்தவங்க ஒப்பீனியனால யாருமே டெவலப் ஆகிறது இல்லைங்கய்யா. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எனர்ஜெட்டிக் போஸ்டர், எமோஷனல் பேஸ்லைன், இன்னர் டயலாக்ல நாம நம்முடைய அனுபவங்களை ஜீரணம் பண்ணி அரைச்சி புரிஞ்சுக்கிட்டு அப்படி மட்டும்தான் டெவலப் ஆகுங்க, மேம்படுவோம். மற்றவர்களுடைய கமெண்ட்ஸ், ஒப்பீனியன், இதுல இருந்து வர்ற இன்புட் மொத்தமும் உங்களை அழுத்துமே தவிர எக்காலத்தும் மேல எடுத்துட்டு வராது. உங்களை மேல எடுத்துட்டு வர்றது எதுவா இருக்கும்னா, உங்க மேல நேர்மையான அன்பும், நேர்மையான காதலும், நேர்மையான ஸ்ரத்தையோடு உங்க நன்மையை விரும்புகின்ற உயிர்கள் சும்மா போற போக்குல உங்களுக்குள்ள போட்டுட்டு போற ஒரு சில பரமசத்தியங்கள் மட்டும்தான் வெளியிலிருந்து வந்து உங்களை மேம்படுத்த வைக்குமே தவிர மீதி எதுவுமே, வெளியிலிருந்து வர்றது எதுவுமே உங்களை மேம்படுத்த முடியவே முடியாதுங்க. இன்னும் தெளிவா சொல்றேங்க, ஒரு ஞான குருவின் உயர்ந்த பரமசத்திய உபதேசங்களை தவிர வெளியிலிருந்து வேற எதையுமே இன்டேக்கா எடுக்காதீங்க. நீங்க ஒரு பிராண்டை செல் பண்றவங்களா இருந்தாலும், ஒரு சர்வீஸை செல் பண்றவங்களா இருந்தாலும், ஒரு ப்ராடக்டை செல் பண்றவங்களா இருந்தாலும், இல்ல உங்களையே ஒரு பிராண்டா மாத்தி ஒரு ஆர்டிஸ்டா செல் பண்றவங்களா இருந்தாலும், எதுவா இருந்தாலும் சரிங்க, உங்களுடைய உயிருக்குள்ளே இருக்கின்ற பரமசாந்த தன்மையிலிருந்து மட்டும்தான் உங்களை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ள முடியுமே தவிர மீதி வெளியிலிருந்து வர்ற எல்லாமே அதிகபட்சம் வெளியிலிருந்து வர இன்புட் எல்லாத்தையும் கேட்டீங்கன்னா உங்க ஸ்கின் டீப் தான் உங்களை மாத்திக்க முடியுங்க, அதுக்கு மேல முடியாதுங்க. மேக்சிமம் உங்க ஸ்கின் டீப், உங்களுடைய கலரை மாத்திக்க முடியும், உங்க பெயிண்டை மாத்திக்க முடியும், உங்க ட்ரெஸ்ஸை மாத்திக்க முடியும்.
ரியலா உங்க லைஃப்ல மிகப்பெரிய நன்மை நடக்கணும்னா உங்களுக்குள்ள இருக்கிற பரமசாந்த நிலையான விட்னஸிங் கான்ஷியஸ்னஸ் அதுல இருந்து மட்டும்தான் நடக்குங்க. அதனால சமாதி பழகுக, சமாதி பழகுக, சமாதி பழகுக. வெளியிலிருந்து வர்ற எல்லா ஒப்பீனியனு, கமெண்ட் எல்லாமே உங்க இன்னர் டயலாக், உள் பேச்ச கொஞ்சம் மாத்தலாம். உங்க எமோஷனல் பேஸ் லைனை, உங்களுடைய உணர்ச்சி அடித்தளத்தை கொஞ்சம் மாத்தலாம். அதுவும் எப்படின்னா, ஒரு குதிரை ஓடுதுன்னா அதோட கடிவாளத்தை பிடிச்சி நிறுத்துறது வேற, அது மேல ஒரு பெரிய கல்லை தூக்கி போட்டு நிறுத்துறது வேற. ஒரு கல்லை தூக்கி போட்டு நிறுத்தினீங்கன்னா, பெரிய பாறாங்கல்லை தூக்கி போட்டு அந்த குதிரையை நிறுத்தினீங்கன்னா, அது ஒரு தரம் வேணா எந்திரிக்கலாம் தப்பிச்சு, 2வது தரம் எந்திரிக்கலாம், 3-4 தரத்துக்கு மேல எந்திரிக்காது, செத்து போயிடும். இந்த வெளியிலிருந்து ஒப்பீனியன் மேக்கர்ஸ் அவங்களுடைய இன்புட்ஸ் எல்லாம் நீங்க உள்வாங்கி உங்களை டெவலப் பண்ணிக்கணும், உங்களை ஆர்கனைஸ் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த பாறாங்கல்ல போட்டு குதிரையை நிறுத்துற மாதிரி தாங்க, எந்திரிக்காம போயிரும். மென்டலா கொலாப்ஸ் ஆயிருவீங்க. உங்களுக்குள்ளேயே சாட்சியா இருந்து, இந்த சாட்சியா இருக்கிறது தான் உயர்ந்த எனர்ஜெட்டிக் போஸ்டருங்க. உயர்ந்த தன்மை சமாதி. சமாதி பழகுதலே மிக உயர்ந்த தன்மைங்க, எனர்ஜெட்டிக் போஸ்டர். அதுல இருந்து நீங்க உங்களை இயக்குனீங்கன்னா குதிரைய கடிவாளத்தை பிடிச்சு நிறுத்துற மாதிரி நிறுத்தலாம், எப்ப வேணுமே விடலாம், ப்ராப்பரா கைட் பண்ணலாம். உங்க லைஃபே கிரியேட்டிவிட்டியோட நெக்ஸ்ட் லெவலுக்கு மேல மேனிஃபெஸ்ட் ஆயிட்டு போயிட்டே இருக்குங்க. வாழ்க்கை அப்படியே ஒரு விழிப்புணர்வோட சாட்சியா பார்த்தீங்கன்னா, நான் சொல்ற இந்த சத்தியங்கள் எல்லாம் புரியுங்க. விழிப்புணர்வோட சாட்சியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பாசிட்டிவான பீப்புளை மட்டும்தான் உங்க உயிரை அப்சர்வ் பண்ணுங்கய்யா. உங்க வைபே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் பீப்புளை அட்ராக்ட் பண்ணும், பாசிட்டிவான விஷயங்களை அட்ராக்ட் பண்ணும், பாசிட்டிவான விஷயங்கள் மேல டேஸ்ட் வந்துடும். உங்களை அறியாமலேயே உட்கார்ந்து இந்த சத் சங்கங்களெல்லாம் கேட்டுட்டு இருப்பீங்க. என்னடா நீங்க ஒரு குவாண்டம் ஃபீல்டுன்னு புரிஞ்சுக்கோங்க. அப்போ உங்களுடைய இன்னர் டயலாக், எமோஷனல் பேஸ் லைன்லாம் நீங்க நினைச்சே பார்க்காத அளவுக்கு மாறிடும். தினம் 1000 ரூபா 2000 ரூபா சம்பாரிச்சு உங்க கடனை எல்லாம் அடைச்சி வாழ்க்கையில தேறி வர்றது, உங்களுடைய இன்னர் டயலாக சரி பண்ணி லைஃபை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ற மாதிரி. இல்ல உங்க முன்னோர்கள் சொத்து அப்படியே உங்களுக்கு வந்து இன்ஹெரிட் பண்ணி
அது மூலமா லைஃபை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறது தான் எமோஷனல் பேஸ்லைனை கரெக்ட் பண்ணி அதனால லைஃபை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ற மாதிரி, இந்த உணர்ச்சிகளின் அடிப்படையை கரெக்ட் பண்ணி லைஃபை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ற மாதிரி. ஆனா உங்க எனர்ஜெட்டிக் போஸ்டரை, தன்மையை கான்சியஸா கரெக்ட் பண்ணி லைஃபை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றது சும்மா ஒரு 10,000 கோடி ஒரேடியே லாட்டரியில் அடிக்கிறது சமம். நீங்க ஒரு குவாண்டம் ஃபீல்டுன்னு புரிஞ்சுதுனாங்கய்யா, உங்களுடைய ஃபீல்டை மாத்துவீங்க. வா, கரெக்ட், நான் குவாண்டம் ஃபீல்டுப்பா. பரத்தின் வெளிப்பாடு, பரத்தின் பரம வெளிப்பாடு. அப்ப என்ன ஆகும்னாங்கய்யா, எவ்வளோ பெரிய ஓவர் கிரவுடட் சிவிலைசேஷன்ல இருந்தீங்கனாலும் அது உங்களை பாதிக்கவே பாதிக்காது. என் வாழ்க்கையில இருந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேங்க. இப்போ ரீசண்டா இந்த சென்டிமெண்டல் அனாலிசிஸ் சோஷியல் மீடியால, இன்டர்நெட்ல, வெப்சைட்டுங்க, ஏஐ, இந்த ஃபீல்டு மொத்தமா இதுலெல்லாம் சென்டிமெண்ட் அனாலிசிஸ் பண்ணி என்னுடைய கைலாசா டீம் எனக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ சீரியஸான ரிலிஜியஸ் பிலாசபி சேனல்ஸ், காமெடி ட்ரோல் சேனல்ஸ், அபியூஸ் பண்ற எல்லோ ஜேர்னலிஸ்ட் சேனல்ஸ், எக்ஸ்ட்ரீம் அபியூஸ் பண்ற ஹேட் ஸ்பீச், வயலண்ட் சேனல்ஸ், இது அத்தனையும் அனலைஸ் பண்ணாலும் பாப்புலர் ஷார்ட்ஸ், அந்த ஷார்ட்ஸ்ல வந்து லேட்டஸ்ட், பாப்புலர், ஓல்டஸ்ட்னு போடுறாங்க இல்லைங்க, அந்த பாப்புலர்னு தட்டினாலே நம்ம வீடியோ தான் வருது சாமிங்கிறாங்க. இது எப்படி இந்த அத்தனை ஜேர்னருக்கும் நாம கான்டென்ட்டா மாறணும்? ஒரு சீரியஸ் ரிலிஜியஸ் பிலாசபி சேனல்ஸ், ஆன்மீக சேனல்ஸ், காமெடி ட்ரோல் சேனல்ஸ், அபியூஸ் பண்ற எல்லோ ஜேர்னலிஸ்டிக் சேனல்ஸ், ஹேட் ஸ்பீச் பண்ற, அதாவது பச்சையான பொய்களை கட்டமைச்சு ஹேட் ஸ்பீச் பண்ற வயலண்ட் சேனல்ஸ், இந்த எந்த சேனல்ஸ் எடுத்தாலும் ஷார்ட்ஸ்ல ஓல்டஸ்ட், பாப்புலர், லேட்டஸ்ட், பாப்புலரை தட்டினா நம்ம வீடியோ தான் வருது சாமின்றாங்க. நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், அத்தானா பேருக்கும் கண்டென்ட்டா மாறியும் இது எதனாலையும் பாதிக்கப்படாமல் நாம ஒரு அல்டிமேட் எனர்ஜெட்டிக் போஸ்டர்ல இருக்கிறதுனால, நாம் ஒரு அல்டிமேட் குவாண்டம் ஃபீல்டா இருக்கிறதுனால ஒரு ஸ்வீட்டான, ஒரு ரொமான்டிக்கான, எக்ஸ்ட்ரீம் லைஃப் பாசிட்டிவா லவ்விங்கான ஸ்பேஸா நம்ம இருக்கிறதுனால உங்களை அபியூஸ் பண்றவங்க கூட சீக்ரெட்டா உங்களை என்ஜாய் பண்ணுவாங்கய்யா, உங்களை லைக் பண்ணுவாங்கய்யா. ஆக்சுவலா அதுதான் நான் பார்க்குறேன். என் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து அதான் நான் பார்க்குறேங்கய்யா. நல்லா புரிஞ்சுக்குங்க, இது ஒரு பரம சத்தியம். மற்றவர்களால் அபியூஸ் பண்ணப்படுறதால நீங்க அழிஞ்சு போகவே மாட்டீங்க. அதுக்கு நீங்க தப்பான ரியாக்ஷன் பண்ணா மட்டும்தான் நீங்க அழிஞ்சு போவீங்க.
மற்றவங்களால அபியூஸ் பண்ணப்படுறதால, அவங்க அவங்களுடைய நெகட்டிவிட்டியை உங்க மேல கொட்டுறதால, நீங்க அழிஞ்சு போக மாட்டீங்க, பாதிக்கப்பட மாட்டீங்க, அழிய மாட்டீங்க, குறைய மாட்டீங்க, நசிய மாட்டீங்க. நீங்க அதுக்கு ராங்கா ரியாக்ட் பண்ணீங்கன்னா, உங்க ரியாக்ஷனால வேணுமானா, தப்பான ரியாக்ஷனால வேணுமானா நீங்க அழிஞ்சு போவீங்க, சஃபர் ஆவீங்க, டிஸ்ட்ராய் ஆவீங்களே தவிர, வெளியிலிருந்து அபியூஸ் பண்ணப்படுறதுனால அழிஞ்சே போக மாட்டீங்க. நல்லா புரிஞ்சுக்குங்கயா. நீங்க ஒரு குவாண்டம் ஃபீல்டுன்னு புரிஞ்சுக்கிட்டு உங்க எனர்ஜெட்டிக் போஸ்டரை உயர் தன்மையில சமாதி பழகல்ல வச்சிருந்தீங்கன்னா, நீங்க ரியாக்ஷனே பண்ணாம, அவங்க எவ்வளோ அபியூஸ் பண்ணாலும் ரியாக்ஷனே பண்ணாம உங்களுடைய லைஃபை நடத்திக்கிட்டே இருக்கீங்கன்னும் போது, அவங்களுக்கெல்லாமே நீங்க ஹீரோ ஆயிடுறீங்கயா. அவங்களாமே பாரு, என்ன மனுஷன் பாரு. உங்களை அபியூஸ் பண்றவங்க, ஹேட் ஸ்பீச் பண்றவங்க கூட மனசுக்குள்ள சீக்கிரட்டா உங்களை ரசிக்கிற மனிதராக நீங்கள் மாறிவிடுவீர்கள். உண்மையில அபியூஸ் பண்றவங்க, ஹேட் ஸ்பீச் பண்றவங்களாம் சீக்கிரட்டா என்ன ரசிக்கிறாங்க, என்ஜாய் பண்றாங்க அப்படிங்கறதுதான் உண்மைங்க. ஏன்னா நான் சொல்ற இந்த வார்த்தைகள், சத்தியங்கள், கருத்துக்கள் எல்லாம் என் பக்தர்களை விட அவர்கள் ஆழமாக கேட்கிறார்கள், புரிந்து கொள்ளுகிறார்கள், அப்ளை பண்றாங்க, உபயோகப்படுத்துறாங்க. வாழ்க்கையிலே வெற்றியடைய நினைக்கின்ற எல்லோரும், அதாவது நீங்க சினிமா துறை, அரசியல் துறை, ஒரு சமூகத்துல சமூக செயல்பாட்டாளராக இருக்கிற அந்த துறை, எந்த துறையானாலும் சரி, இல்ல உங்களுடைய வேலை, எந்த துறையா இருந்தாலும் சரிங்க, வெற்றி அடையணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்குள்ள உங்களுடைய எனர்ஜெட்டிக் போஸ்டர், உங்களுடைய தன்மை சமாதி பழகுவதிலே நிலை நிறுத்துங்கள். அப்ப என்ன ஆகும்னா, இந்த ஓவர் கிரவுடட் சிவிலைசேஷன் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாம நீங்க இந்த சிவிலைசேஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவீங்கயா. ஆக்சுவலா நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு கூட நினைக்க மாட்டீங்க. உங்க லைஃபே தானாவே அவங்க உங்க லைஃபை பார்த்து கத்துக்க ஆரம்பிப்பாங்க, அவர்களையே அறியாமல் அவங்க உங்களால இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவாங்க. 1, 2 மாதிரி அசிங்கம் பண்றதுக்கு கங்கையில போய் பண்ணாலும் அந்த கங்கையோட தூய்மையால நீங்க எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டு வரீங்களோ, அது மாதிரி நீங்க கங்கை மாதிரி பொங்கி பெருகுங்க. உங்களை அபியூஸ் பண்றதுக்காக வந்தா கூட அவங்களையே அறியாம உங்களால அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவாங்க. அவங்களால உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவே முடியாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. எங்க ப்ராடக்ட் உங்களுக்கு தேவை அப்படின்னு கன்வின்ஸ் பண்றேன், சக்சஸ்ஃபுல்லா கன்வின்ஸ் பண்றேன், அவங்க தான் வியாபாரி. எங்க சர்வீஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னு கன்வின்ஸ் பண்றோம். நாங்க உங்களுக்கு தேவை அப்படின்னு கன்வின்ஸ் பண்றவங்க தான் அரசியல்வாதிகள், பாலிட்டிஷியன்ஸ், ஐடியாலஜிஸை சேல் பண்றவங்க. இந்த மாதிரி
நாங்க உங்களுக்கு தேவை, இந்த மாதிரிலாம் கன்வின்ஸ் பண்றாங்க பாருங்க. உங்க லைஃப்ல இந்த மாதிரி கன்வின்ஸ் பண்றதுல உங்க எனர்ஜியை ஃபோக்கஸ் பண்றதை விட உங்க ஸ்பேஸ, பரமசாந்தத்துவத்தை செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, உங்களை சுத்தி இருக்கிற உங்க லைஃப், உங்களை சுத்தி இருக்கவங்க இது எல்லாரையுமேங்கயா ஹானஸ்டா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்கயா. கன்வின்ஸ் பண்றவன் எக்காலத்திலையும் மற்றவங்க அட்டென்ஷனுக்கு பிச்சை எடுக்கிறவனா தான் உட்கார்ந்துருப்பான். உங்க எனர்ஜெட்டிக் போஸ்டரை செலிப்ரேட் பண்ணீங்கன்னா, கொஞ்சம் டைம் எடுத்தாலும் மற்றவங்களை எல்லாம் அவங்கள அறியாமலேயே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற குவாண்டம் ஃபீல்டா நீங்க மாறிட்டு இருப்பீங்க. இது ஓவர் நைட்ல நடந்துடும் நான் சொல்ல வரல, ஆனால் இதுதான் நிரந்தரம். உங்க ஸ்பேஸ், உங்க எனர்ஜெட்டிக் போஸ்டர் பரமசாட்சியாக பரமசாந்த ஸ்வரூபத்துல இருந்து, பரமசாந்தத்துல இருந்து உங்களை நீங்களே செலிப்ரேட் பண்ணீங்கன்னா, இதுதாங்க ராசலீலை. தன்னையும் உலகையும் தன்மயமாய் இருந்து அனுபவித்தல். இருந்தீங்கன்னா உங்களை சுத்தி இருக்கவங்க, உலகம் எல்லாத்தையும் உங்களை அறியாம அவங்கள அறியாம ஒரு பவர்ஃபுல்லான இன்ஃப்ளூயன்ஸா நீங்க மாறி போயிடுவீங்க. நீங்க இன்ஃப்ளூயன்சரா மாறணும், இல்லை ஒரு ஆர்டிஸ்டா மாறணும், இந்த க்ரௌடட் ஸ்பேஸ்ல இடம் பிடிக்கணும்னா, இந்த பிராண்ட் பில்டிங்கு, இந்த மாதிரி இந்த ஒர்க்கு இதெல்லாம் பண்றது வெறும் உங்களுடைய இன்னர் டயலாக வச்சு சரி பண்றது. அது எப்படின்னா, டூத் பிக் எடுத்து, ஒரு வத்தி குச்சி எடுத்து வீட்டையே அளக்குற மாதிரிங்க, படாத பாடுபடுவீங்க. அதுக்குள்ள வத்தி குச்சி உடைஞ்சு போயிடும் வேற. ஆனா உங்களுடைய கான்சியஸ்னஸ் ஷிஃப்ட் பண்ணீங்கன்னா, உங்களுடைய எனர்ஜெட்டிக் போஸ்டரை ஷிஃப்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்குள்ள இருந்து பொங்குற கிரியேட்டிவிட்டி, எண்ட்லெஸ் எனர்ஜி, டயர்லெஸ்ஸா நீங்க ரேடியேட் பண்ற எனர்ஜிங்க, ஒரு பவர்ஃபுல்லான குவாண்டம் ஃபீல்டா, இன்ஃப்ளூயன்ஸா நீங்க எல்லார் மேலேயும் மாறிடுவீங்க. இன்ஃப்ளூயன்சர் ஆகணும், ஆர்டிஸ்ட் ஆகணும், கிரௌடட் ஸ்பேஸ்ல இடம் பிடிக்கணும்னா, உங்களுடைய வேலைகளோடு வேலையை செய்யாதீங்க நான் சொல்ல வரல, செய்யுங்க. நீங்கள் வீடியோ எடுக்கணும், போஸ்ட் பண்ணணும், அதோட அந்த பிஸ்னஸ் டெக்னிக் மெத்தடெல்லாம் கண்டுபிடிக்கணும். அதெல்லாம் ஒரு பக்கம். அது போக அதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயங்கள்ங்க. அதெல்லாம் தாண்டி உங்களுக்குள்ள இந்த சமாதி பழகுதலை எடுத்துட்டு வந்தீங்கன்னா, உங்களுடைய கிரியேட்டிவிட்டி, ஆக்டிவா எனர்ஜெட்டிக்கா நீங்க இருக்கிற நேரத்தின் அளவு, இதெல்லாம் ஜஸ்ட் ஸ்கை ராக்கெட் அடிச்சிருங்க.
இட் will just shoot up. உங்க கிரியேட்டிவிட்டி, எனர்ஜி, பிசிக்கல் எனர்ஜி, மென்டல் எனர்ஜி, எமோஷனல் எனர்ஜி, கான்ஷியஸ் எனர்ஜி, இதெல்லாமே லட்சம் மடங்கு உயர்ந்து விடும். ஜஸ்ட் உங்களுடைய எனர்ஜெட்டிக் போஸ்டரை மாத்துங்க. நீங்க ஒரு குவாண்டம் ஃபீல்டுன்னு புரிஞ்சுக்கோங்க. நீங்க அட்ராக்ட் பண்றதே இங்க மிகப்பெரிய பொட்டன்ஷியலான, மெச்சூர்டான பெரிய பர்சனாலிட்டிஸை உங்களை நோக்கி அட்ராக்ட் பண்ணுவீங்க. அந்த வைப் அட்ராக்ட்ஸ் த ட்ரைப்ன்றாங்க பாருங்க. உங்களுடைய வைப் மாறுச்சுன்னா நீங்க மிகப்பெரிய லெவல்ல இருக்கிற ட்ரைபை அட்ராக்ட் பண்ணுவீங்கயா. இந்த பியூட்டியால வேற வேற பிசிக்கல் மென்டல் குவாலிட்டிஸால அட்ராக்ட் பண்ற மார்க்கெட்லாம் முடிஞ்சிருச்சுங்க. அந்த காலத்துல ஒரு ஹீரோயினை பல படங்கள்ல நடிச்ச 10 வருஷம் 20 வருஷம் ஃபீல்டில் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற ஒரு ஹீரோயினை எவ்வளவு பேருக்கு தெரியுமோ, அதை விட 10 மடங்கு அதிகமா இப்போ சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸா இருக்கவங்கள உலகத்துக்கு தெரியுதுங்க, சொசைட்டில தெரியுது. ஸோ அதனால ஒரு பிசிக்கல் குவாலிட்டி, மென்டல் குவாலிட்டினால இந்த கிரவுடட் சிவிலைசேஷன்ல அட்டென்ஷன் அட்ராக்ட் பண்ற மார்க்கெட் வந்து முடிஞ்சிருச்சுங்க. கான்ஷியஸ்னஸ்னால உங்களுடைய எனர்ஜெட்டிக் போஸ்டரை மாத்தி உங்களுடைய குவாண்டம் ஃபீல்டை மாத்தி உங்களுடைய ஸ்பேஸ் உயர்ந்த நிலையில் இருந்ததுன்னா, இதனால நீங்க பண்ற இன்ஃப்ளூயன்ஸ், நீங்க அட்ராக்ட் பண்ற மார்க்கெட் வேற லெவல்ல இருக்குங்க. அதனால இந்த பரமசாந்த தன்மை, சமாதி பழகுதலை உங்க வாழ்க்கைக்குள்ள எடுத்துட்டு வந்தீங்கன்னா, முதல் விஷயம் உங்க பீயிங்க நீங்களே செலிப்ரேட் பண்ணுவீங்க. உங்க ஸ்பேஸை நீங்க செலிப்ரேட் பண்ணுவீங்க. உங்களுக்கே உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்கய்யா. உங்க பீயிங்க செலிப்ரேட் பண்ணி, உங்க ஸ்பேஸை செலிப்ரேட் பண்ணி, சுத்தி நடக்கிற எல்லா கிரவுடட் ஸ்பேஸோட நெகட்டிவிட்டி அத்தனையும் வந்து உங்களுக்குள்ள கரைஞ்சாலும், பல நதிகள் வந்து விழுந்தாலும், எப்படி கடல் தன்னை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோ அதே மாதிரி நீங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அதுதான் ஆக்சுவலா ப்ளூ ஓஷன் மார்க்கெட்டுங்கய்யா. இந்த மார்க்கெட் இன்னும் யாரும் டச் பண்ணாத மார்க்கெட்டுங்கய்யா. எவ்வளோ பேர் டச் பண்ணாலும் எக்ஸாஸ்ட் ஆகாத மார்க்கெட்டுங்கய்யா. இந்த மார்க்கெட்ல காம்படிஷன் கிடையாது, சப்ளை டிமாண்ட் பிரச்சனை கிடையாது. நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. உங்களுடைய இருப்பாலேயே மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்சரா மாறிடுவீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லாருக்குமே அடி மனசுல அவங்க எப்படி இருக்கணும், எப்படி இருந்தா பெஸ்ட்னு ஒரு இமேஜினேஷன், கற்பனை, ஒரு ஏக்கம் இருக்கோ, அந்த மாதிரி பர்சனாலிட்டியா நீங்க இருப்பீங்கயா. அப்ப என்ன ஆகும்னா, அத்தனை பேருக்கும் நேரடியாவோ சீக்ரெட்டாவோ உங்களை பிடிக்க ஆரம்பிச்சிடும், ரசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த குவாண்டம் ஃபீல்டு இது உங்க எனர்ஜெட்டிக் போஸ்டரா, உங்களுடைய மெஜாரிட்டியான காம்போனண்டா இது மாறிடுச்சுன்னா,
அகத்திலே ஜீவன் முக்தியும் இகத்திலே வெற்றியும் உங்க வாழ்க்கையா நடக்குங்கய்யா. உங்க குவாண்டம் ஃபீல்டு தான் நீங்க யாருன்னு முடிவு பண்ணும். வெறும் ஒரு தாட்டு ஒரு ஐடியா மட்டும் கிடையாதுங்கய்யா. ஒரு தாட்டு ஒரு ஐடியா இல்ல ஒரு பியூட்டி இதை பத்தி மட்டும் வச்சு உங்க லைஃப் விளையாடினீங்கன்னா சும்மா 10 வீடியோ வைரல் ஆகும், அவ்வளவுதான். அப்புறம் மார்க்கெட் போயிடும். இப்பதான் ஜென்சி வாரத்துக்கு ஒரு அக்காவை ப்ரமோட் பண்றாங்க பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 வாரம் கழிச்சு அந்த அக்காவை மறந்துடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஃப்ளூக்ல வைரல் ஆவீங்க, அவ்வளவுதானே தவிர சக்சஸ் ஒரு கண்டினியூஸ் லைஃப் ஸ்டைலா இருக்காது. சக்சஸ் ஹேபிட்டா இருக்கணுங்கய்யா. அதாங்கய்யா சக்சஸ். சக்சஸ் இஸ் a habit. அதான் ரியல் சக்சஸ். இந்த ஃப்ளூக்கில் அடிச்சு ஒரு வீடியோ வைரல் ஆயிடுறது, ஒரு 2 வீடியோ வைரல் ஆயிடுறது, ஏதோ ஒரு 2-3 நாள்ல 2-3 விஷயங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுறது, இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு தாட்டு ஒரு ஐடியா வச்சு பண்றதெல்லாம் ஓகே, ஒன்றும் இல்லாமல் இருக்கிறத விட பெட்டரு, அவ்வளவுதான். ஆனா கிரேட் கிடையாது. அல்டிமேட்டா உங்களுக்கு நீங்க யார்? உங்களுக்கு நீங்க ஹீரோவா, வில்லனா, காமெடியனா? உங்களை நீங்க எவ்வளவு ரசிச்சு ருசிச்சு இனிமையா உங்களுடைய எனர்ஜெட்டிக் போஸ்டர்ல குவாண்டம் ஃபீல்டுல நீங்க எப்படி இருக்கீங்க, அதுதான் உங்கள் வாழ்க்கையின் நிரந்தர வெற்றியையோ தோல்வியையோ தீர்மானிக்கிறது. எழுந்து புரிஞ்சுக்கோங்க. நீங்க உங்களுக்கு ஹீரோவானீங்கன்னா தான் உங்க வெற்றியை கூட உங்களால ஹேண்டில் பண்ணி தொடர்ந்து சர்வை பண்ண முடியுங்கயா. இல்லைன்னா ஒரு 2 வீடியோ வைரல் ஆச்சு, ஒரு 4 வீடியோ வைரல் ஆச்சு, ஒரு சோஷியலா நீங்க ஒரு பாப்புலர் ஆனீங்கன்னா கூட ஸ்கிரீன்ல வர்ற ஒரு 2 கமெண்ட் ஹேண்டில் பண்ண முடியாம கொலாப்ஸ் ஆயிருவீங்க, ஷ்ரிங்க் ஆக ஆரம்பிச்சிருவீங்க. ஸ்கிரீன்ல வர்ற ஒரு 2 கமெண்ட் ஹேண்டில் பண்ண முடியலன்னா வாழ்க்கையில எதையுமே ஹேண்டில் பண்ண முடியாதுங்க. இதை நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இதேதான் எல்லா நிலையிலையும், இப்ப நான் சொன்ன ஒவ்வொன்றையும் எல்லா நிலையிலையும் பொருத்தி பாருங்க. இப்ப நான் சொன்னதெல்லாம் சூத்திரங்கள் மாதிரி. அதை லைஃப்ல பொருத்தி 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 பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டா உங்க லைஃப்ல உங்களுடைய எனர்ஜெட்டிக் போஸ்டர் அப்படின்னா தன்மை. நீங்க ஒரு குவாண்டம் ஃபீல்டுன்னு புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய தன்மையை உயர்மைக்கு, உயிரின் உயிர்மைக்கு கொண்டு வர்றதுதான், அதுல வைக்கிறது தான் மிகப்பெரிய அகத்திலும் இகத்திலும் பரத்திலும் வெற்றி. சமாதி பழகு, சமாதி பழகு, சமாதி பழகு. லைஃப்ல வெற்றியா சமாதி பழகு, தோல்வியா சமாதி பழகு, பிரச்சனையா சமாதி பழகு. திரும்ப திரும்ப பல பேர் போடுற கேள்வி, சாமி ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் சமாதி பழகுங்கிறீங்க, இதெல்லாம் பண்ணா எனக்கு யாரு சாமி சோறு போடுவாங்க? ஐயா நல்லா புரிஞ்சுக்கணும். உண்மையிலேயே 1 மணி நேரம் 2 மணி நேரம் சமாதி பழகுறதுக்கு 1 நாளைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் சமாதி பழகுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 1 மணி நேரம் 2 மணி நேரம் சமாதி பழகுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்?
ஸ்ரத்தையோட ஹானஸ்டா உங்களை திரும்பி பாருங்க. நேரம் இல்லாததுனாலயே நம்ம சமாதி பழகாம இருக்கோம். இந்த எண்ட்லெஸ் டிஸ்ட்ராக்ஷன்ல இருந்து நம்மளை விடுபடுத்தி உட்கார்றதுக்கு விருப்பம் இல்லாததுனாலையும், இந்த சமாதி பழகிறதோட முக்கியத்துவம் நமக்கு புரியாததுனாலையும், அது நமக்கு ப்ரையாரிட்டின்னு நாம முடிவெடுக்காததுனாலையும், அது நமக்கு ப்ரையாரிட்டியா நம்ம எடுத்துக்காததுனாலையும் தான் சமாதி பழகாம இருக்குமே தவிர, இதை நான் செஞ்சுட்டு இருந்தா யார் எனக்கு சோறு போடுவாங்க, அதெல்லாம் கிடையாதுங்கய்யா. அதான் நான் தான் சொல்றேன் இல்லையா, அப்படி சமாதி பழகினா எனக்கு யாரு சோறு போடுவாங்கன்னு பிரச்சனை இருந்தா கவலையே படாதீங்க. நீங்கள் சமாதி பழகுவதும் ஞானம் அடைவதும் தான் என்னுடைய குறிக்கோள். நான் சோறு போடுறேன், வாங்க. கைலாச திருவண்ணாமலை திறந்தே வச்சிருக்கேன், வாங்க வந்து சமாதி பழகுங்க, நான் சோறு போடுறேன். இன்னும் சில பேர் கேட்குறீங்க, அங்கேயே உட்காந்துருந்தா என் லைஃப்பை யார் சாமி கவனிக்கிறது? சரி, கவலைப்படாதீங்க. வந்து 1 மாசம் மட்டும் இருங்க, நான் சாப்பாடு போட்டு எல்லாம் பண்ணி சமாதி பழகிறதுக்கு உங்களை ட்ரெயின் பண்ணி ஒரு புது மனிதனா அனுப்புறேன். 1 மாசத்துக்கு அப்புறம் போய் உங்க வாழ்க்கையை நடத்திக்கோங்க. ஆனா 1 மாசத்துக்கு அப்புறம் நீங்க திரும்பி போகும்பொழுது 10,000 மடங்கு சிறந்தவராக, நீங்க ஆக்டிவா எனர்ஜெட்டிக்கா இருக்கிற உங்களுடைய நாள், உங்களுடைய மணி நேரம் 10 மடங்கு உயர்ந்திருக்கும். உங்க கிரியேட்டிவிட்டி 10,000 மடங்கு உயர்ந்திருக்கும். உங்க எனர்ஜெட்டிக் போஸ்டர் உச்சத்துக்கு போயிருக்கும். உங்க உடல் நலம், மனநலம், உயிர் நலம், இது எல்லாமே வேற லெவலுக்கு போயிருக்கும். நீங்களே ஒரு வேற மெட்டல் ஆயிருப்பீங்கயா. உங்க வாழ்க்கை வேற லெவலுக்கு போயிரும். போய் கவனிங்க. 1 மாசத்தை எனக்கு கொடுங்க, இந்த சமாதி பழக வச்சு உங்களுக்கு அனுப்புறேன். உணவு கொடுத்து, தங்குற இடம் கொடுத்து, அனைத்தையும் இலவசமா கொடுத்து, இந்த சமாதி பழகும் அறிவியலை உங்களுக்கு கொடுத்து, அனுபூதியை கொடுத்து அனுப்பிடுறேன். 1 மாசம் பழகிட்டு போனீங்கன்னா கூட போதும். உங்க குவாண்டம் எனர்ஜி ஃபீல்டு, உங்க குவாண்டம் ஃபீல்டு, உங்க எனர்ஜெட்டிக் போஸ்டருங்கயா சமாதி எனும் பேராண்மையில் நிலை நின்றுவிடும், நிலைநிறுத்தப்பட்டு விடும். நின்றுச்சுன்னா உங்களை சுத்தி இருக்கிற அத்தனையையும் மிக பெரிய அளவுல உங்களுடைய சுபாவத்தாலேயே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவீங்கங்கய்யா. அதுதான் ரியல் ஹீரோயிசம். அகத்தில் ஜீவன் முக்தியும், இகத்தில் பெருவெற்றியும், பரத்தில் பரமாத்வைதமும். இதான் வாழ்க்கையோட முழுமைங்க. அடுத்ததாக வரப்போகின்ற மகா சிவராத்திரி, மகா சிவராத்திரிக்கான ப்ரிப்பரேஷன்ஸ். பரமசிவ பரம்பொருளின் பேரருளால் விநாயக பெருமானை வணங்கி மகா சிவராத்திரிக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் கைலாயத்தில் துவங்கிவிட்டது. உலகம் முழுக்க இருக்கிற கைலாயங்களிலும் மகா கைலாசத்திலும் துவங்கிருச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு அறிவிக்கின்றோம். மகா சிவராத்திரி 14 நாட்கள் தொடர் சத் சங்கம். மகா சிவராத்திரி 10 நாள் பிரம்மோற்சவமாக, 3 நாள் பூர்வாங்கம், 1 நாள் உத்தராங்கம், மொத்தம் 14 நாட்கள் பிரம்மோற்சவமாக எல்லா கைலாயங்களிலும் நிகழும். அந்த நேரத்துல தொடர் சத் சங்கம் தலைப்பு என்ன அப்படின்னு உங்களையே சூஸ் பண்ண சொல்லியிருந்தோம். அதுல குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் ஒன்னஸ்ன்ற தலைப்புக்கு 44% பேர்
ஓட்டளித்திருக்கிறார்கள். குவாண்டம் ஃபீல்டு மேனிஃபெஸ்டேஷன்றதுக்கு 27%, டைம் அண்ட் டெத் ரீஜுவனேஷன் 13%, மாயா இஸ் ரியாலிட்டி ஆர் சிமுலேஷன் அப்படின்றதுக்கு 16% ஓட்டு போட்டிருக்கீங்க. குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் ஒன்னஸ் அப்படிங்கிற தலைப்புல மற்ற 3ஐயும் கூட உள்ளடக்கி இந்த 14 நாள் சத் சங்கம் நிகழும். அனைவரும் கலந்து கொண்டு இந்த ஞான சத்சங்க ஞான ரசவாத நிகழ்வில் கலந்து கொண்டு பரமாத்வைதத்தை அடையுங்கள் என்று வரவேற்கின்றேன். இப்போ இந்த சத்தியங்களை எல்லாம் உள்வாங்கி நித்யானந்தத்தில் நிறைந்து நித்யானந்தத்தில் மலர்ந்திட ஆசீர்வதிக்கின்றோம். ஆனந்தமாக இருங்கள். Nityanandam, thank you for watching, and if you found the video enlightening, please give it a like, share it with your loved ones, and subscribe to stay connected with us. don't forget to click the bell icon to receive the notifications.